சுவாமி நமச்சிவாயம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற அமர்வினை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மீகரினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். இப்பொழுதுமே சொக்கநாத வெண்பாவை பாடி தொடங்குவதுதான் நம்முடைய மரபு. அந்த வகையிலே சொக்கநாத வெண்பா. ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாயெங்கும் முளைத்த லிங்கம், பாலொலியாமத்தனே கூடல் மதுராபுரி உமையால் அத்தனே, சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை 10 என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 6வது பாடலை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரை 10 அப்படின்னு நம்ம பேசுகின்ற நம்ம தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த பதிகமானது நமக்கு பெரும் கூற்றினை தருகின்றது. என்ன அந்த கூற்று, என்ன அந்த பதிவு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது தருகின்ற மிகப்பெரிய அந்த உணர்வு என்பது நாம் அனுபவாதீதம் உரைத்தல் என்பதுதான். அனுபவாதீதத்தை உரைக்க வேண்டும், அனுபவத்தை அதீதமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பெரும் செய்தி. எனக்கு நான் ரொம்ப சத்தமா பேச முடியாது, இந்த அளவுலதான் பேச முடியும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் ஃப்ரீ ஃப்ளோவா கொஞ்சம் பேச முடியாது. அதனாலதான் கொஞ்சம் ஹெட்போன் போட்டேன், கொஞ்சம் கம்மியாக பேசினாலும் கேட்கும். அதனால இந்த அனுபவாதீதத்தை நம் பல வகையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த அனுபவாதீதம் தெரிஞ்சுக்காம உள்ள இருக்கக்கூடிய பாடலை படிப்பதில் எந்த பொருளும் பயணம் இல்லை. அந்த வகையில ஆன்மீகம்னா என்ன, அனுபவம்னா என்ன, எந்த அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த வித சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அனுபவாதீதம்னா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல், புகழ்மின் தொழுமின் பூப்பூனை மின் அப்படின்னு அந்த ஒரு பாடலை தான் நம்ம சிந்திச்சு வருகின்றோம். அடியார்கள் எல்லாம் பாடலாம். வாய்ப்பு இன்னைக்கு மதியலாமாவுக்கு முதல் வாய்ப்பு. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின், புயங்கள் தாளே புந்தி வைத்திட்டு, இகழ்மின் எல்லா அல்லலையும்
இனியோரிடையூரடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் யார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். ஆக 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமை அருமை சுவாமி. அடுத்து நம்மளுக்கு மற்ற அடியார்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். சிவசிவ சிவசிவ ரஞ்சிதாமணி அம்மா அவர்கள் பாட ரஞ்சிதாமணி. வணக்கம் ஐயா. சிவாய் வணக்கம் சார். ரஞ்சிதா அம்மா மியூட்ல இருக்கீங்க சுவாமி. ரஞ்சிதாமணி அம்மா மியூட்ல இருக்கீங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்தடியார் திருவடிகளையும் வணங்கிறேன். புகழ் மின் தொழு மின் பூனை மின் புயங்கண்டாலே புந்தி வைத்திட்டு இகழ் மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூரடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்தபடியா ஒரே ஒரு அடியவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். சுசீலா அம்மா தங்கள் பாடலாம். அமைச்சோம். சுசீலா அம்மா, அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. பாடுங்க சுசீலம்மா, பாட சொன்னாரு. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். புகழ் மின் தொழு மின் பூனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ் மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையோர் அடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கே நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். ஆக நாம் இந்த பதிகத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின் அப்படின்றத பார்த்தோம். பூப்புனை போன வாரம் ஒரு டாஸ்கா கொடுத்தோம். அப்புறம் இந்த வார டாஸ்க்ல இறைவனை பற்றி அந்த அந்த அவனுடைய திருமுறைகளை பாடுவதுதான் ரொம்ப சிறந்த பூ மாலை. அவனுக்கு தமிழ் மாலை தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லியிருந்தோம். பல அடியார்கள் பாடியிருந்தீங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அடியார்கள் பாடல், அது என்னன்னு தெரியல எனக்கு. ஏன் அந்த அடியார்கள்லாம் பாட மறுத்திருக்காங்க, என்ன காரணம்? அதுக்கு நமக்கு 4 நாட்கள் இருந்தது, அதுல ஏன் பாடாம விட்டுட்டாங்க? கத்துக்கிட்டு பாடணும்னு ஏன் நினைக்கல? என்னைக்கு நம்ம இப்படியே போச்சுன்னா என்னைக்கு நம்ம பெருமானுக்கு போய் பக்தியில கடற்கரையிலேயே நின்னா என்னைக்கு நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த முத்தை எடுக்கிறது? நம்ம அடியார் திருக்கூட்டத்திலேயே தயங்கணும்னா நம்ம வேற அடியார் திருக்கூட்டத்தில் எப்படி பண்ண போறோம், நமக்குள்ள எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பல விதமான கேள்விகள் எனக்குள்ளேயே எழுந்தது. இனிமே ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அடிக்கடி குருநாதர் சொல்லிட்டே இருப்பாரு, இது யாத்திரை பத்தாய் போச்சு, இனிமே கிரிஜாமா திருடு யாத்திரை பத்து அப்படிங்கறதுல இனிமே நீ ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். இனிமே ரொம்ப பிளெக்சிபிளாவே இருக்க நீ. இது ரொம்ப தப்பு. கொஞ்சம் அடியார்கள் கிட்ட கொஞ்சம் அந்த உரைப்பை சொல்லி கொடு. அவங்க இல்லாட்டி அவங்களை கொண்டு வர வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை தானே. ஏன் அந்த கண்டிப்பா வகுப்புலயே பாடுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களா வாய்ப்பு கொடுத்துருங்க. அப்ப கட்டாயம் பாடிதாங்க ஆவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருங்கய்யா. வகுப்புல பாட வாய்ப்பு கொடுத்தா ஒரு நாளைக்கு 3 பேருக்கு கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தோம்னா இன்னும் எத்தனையோ மாதங்கள் ஆகும். ஆனா கொடுத்த டாஸ்க் அதுக்குள்ளதானே முடிக்கணும். அதனால அது கொஞ்சம் ஏன் அந்த டாஸ்க் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நாம பயன்பாட்டுக்குள்ள வரணும். அதை நம்ம இப்ப படிக்கிறது எல்லாமே பயன்பாடு. இது ஒரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஏன் பண்றதுக்கு எல்லாருக்கும் தயக்கம் வருது, ஏன் அதை எடுத்து செய்யலைங்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம்ன்றதை விட
என்னாச்சு அடியா பெருமக்களுக்கு? ஏன் என்னாச்சு? பெருமானுக்கு பாடி அனுப்பணும்னு சொன்னோம், நிறைய பேர் பாடுறாங்க, அதையும் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்போ அந்தந்த வாரத்துக்குரிய டாஸ்க் நடத்தலைன்னா நான் இண்டிவிஜுவலா இனிமே எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்க போறேன். நான் அதுதான் செய்ய போறேன். இன்னைக்கு பண்ணல அப்படின்னா ஏன் நீங்க பண்ணல, அதுக்கான காரணம் என்ன, அட்லீஸ்ட் இப்பவாவது பண்ணலாமேன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலா கால் பண்ணி அவர்களை அடியேன் ட்ராக் செய்ய போறேன் அப்படிங்கிறத நான் அங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய பொறுப்பு. ஆக எந்த அடியார்கள் கிட்ட எந்த தயக்கமும் எந்த குழப்பமும் எந்த ஒரு இவங்க கிட்ட இப்படி பாடினா சரியா இருக்குமா, நம்ம என்ன பாடிட முடியும், நம்மளால என்ன தெரியும் அப்படிங்கிறது இல்லாம உங்களுடைய முயற்சி கண்டிப்பா அதுல இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன். அதனால இனிமே வருகின்ற அமர்வுகள்ல இனிமே வருகின்ற அமர்வுகள்ல நாம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். அதுல நீங்க செய்யல அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நம்ம அவங்க அழைத்து அவங்ககிட்ட கேட்க போறோம், என் கவுன்சிலிங் பண்ண போறோம். ஏன் உங்களால முடியல, என்ன காரணம் ஆச்சு அப்படின்னு தனித்தனியாக அடியேன் செய்ய இருக்கிறேன். அதனால இனிமே வருகின்ற அமர்வுகள்ல there is no escape. யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகல அப்படி ஆகிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த வார்த்தை பண்ண முடியலன்னா நான் கேட்டு வாங்கிடுவேன், இதை பண்ணியே ஆகணும்னு நான் கேட்டு வாங்கிடுவேன். அப்ப நீங்க செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. 2 வாரம் மிஸ் ஆச்சுன்னா 2 வாரத்துக்கான விஷயத்தையும் கேட்டு வாங்கிடுவேன். அதனால இனிமே வருகின்றவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பொறுப்பு உண்டு. வந்தோம் கேட்டோம் அப்படியே விட்டோம், இனிமே நமக்கு நம்ம அப்படியே காதுல வாங்கின மாதிரி போயிட்டோமே அப்படின்னு இல்லை. அந்த வாரத்துக்குரிய டாஸ்க் என்னவோ அதை நம்ம செய்யணும். முடிந்த டாஸ்கை தான் கொடுக்க போறோம். நம்ம கஷ்டமான டாஸ்க் எதுவுமே கொடுக்க போறோம், ரொம்ப எளிமையான ஒரு பணி தான் கொடுத்துக்க போறோம். அந்த பணியையும் நம்ம செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருவரையுடைய திருவடியிலையும் காலில் விழுந்தாவது நான் வாங்கிடுவேன். என்னால கண்டிப்பா இருக்க முடியாது, என்னால கண்டிப்பு மட்டும் என்னால இருக்க முடியாது, அது என்னால என்ன தெரியல வரமாட்டேங்குது. அதனால அது கண்டிப்பா வருகின்றவர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் வாங்கிக்கணும். புதிதா வருகின்றவர்களை கண்டிப்பா ஒரு 2 அமர்வுகள் வந்துட்டாங்கன்னா பிரேமா அம்மா மற்ற அடியார்கள்லாம் அவங்களை நம்ம திருவாசக சிந்தனையில கண்டிப்பா சேர்த்துருங்க. ஏன்னா எல்லாரும் வேற வேற அமர்வுகள்ல இருக்காங்க. அதனால புதிதா வருகின்றவர்களை நம்முடைய அமர்வுகள்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் அடியன் இந்த விஷயத்த சொல்லி இதை நான் தொடங்குறேன். நமச்சிவாய். ஆக நாம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் சார். ஓகே, ஒரு நிமிஷம் சாமி, மன்னிக்கணும். ஓகே, அப்போ இனிமே நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அமர்வுகள்ல எல்லாத்துலயும் ஒரு டாஸ்க் தருவோம். அந்த டாஸ்க எல்லா அடியார்களும் செய்யணும். செய்யல அப்படின்னா உங்களுடைய கதவுகள் தட்டப்படும். ஐ வில் நாக் யுவர் டோர் அண்ட் கெட் அதை உங்களுடைய அந்த டாஸ்கை அடியேன் பெற்று விடுவேன் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி ஒரு சிறிய கண்டிப்பான ஒரு பணிவன்போடு இந்த அமர்வை நாம் தொடங்குறோம். ஆக பெருமானை புகழ வேண்டும், பெருமானுக்கு நாம் பூ புனைய வேண்டும். அந்த பூவானது எப்படி இருக்கணும்? ஏன்னா சரியை அப்படிங்கிற தொண்டுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அது பூப்புனைதல் மட்டும்தான். பூப்புனைதல் மட்டும்தான் தொண்டிலேயே மிகச்சிறந்த தொண்டு. ஆக அந்த தொண்டை நாம் வலுவாக செய்யணும். பூப்புனைதல் கூட வேற யாரோ ஒரு இடத்துல வச்சிருக்கலாம், அந்த பூவை யாரோ பறிச்சிருக்கலாம், எந்த மனசோட பறிச்சிருக்கலாம், யாரோ ஒரு வார்த்தை சொல்லி கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தி பண்ணிதான் சிவபெருமானுக்கு அது மலை சாட்டப்படுது. அப்படிங்கிறப்போ சுத்தி பண்ண முடியாத பூ எது என்பது தமிழ் மனம் கமழ்கின்ற திருமுறையிலே வருகின்ற அந்த சந்த பூக்கள் தான். அந்த சந்த பூக்கள் தான் பெருமானுக்கு மலர் மாலையாக சூடும் போது அது யாரு விதைச்சதுன்னா திருஞான சம்பந்தர் விதைச்சது, திருநாவுக்கரசர் விதைச்சது, மணிவாசக பெருமான் விதைச்சது, நம்பியாரூரர் விதைச்சது, நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பி விதைச்சது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பல விதமான திருமுறை ஆசிரியர்கள்லாம் விதைத்தது. அதை எடுத்துட்டு பெருமானுக்கு நாம் சாற்றும் போது அது எந்த சுத்தியும் தேவையில்லை. அதனால பெருமானுக்கு நீங்கள் செய்கின்ற மலர் மாலை தொண்டு என்பது கண்டிப்பா உள் தொண்டு என்பது திருமுறை தினமும் படிக்கிறது. ஒரு 4 வரியேனும் பாடி பயிற்சி செய்யணும். எனக்கு பாட்டு வரலங்க, எனக்கு பாட தெரியாதுங்க, இது வரைக்கும் வாழ்நாள் நான் பாடதே இல்லைங்க, தப்பு இல்லை, கத்துக்கலாம். உங்களுக்கு பாட்டு வரலன்னா நீங்க உங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கான உடனே ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு பூக்கட்ட வரலைங்க அப்படின்னா உடனே ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணி நாங்க பூக்கட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு எது வரலையோ அதை
பர்சனலா செய்ய காத்திருக்கோம். உங்களுக்கு நீங்க எந்த காசும் தரவில்லை, எந்த ஃபீஸும் தரவில்லை, நீங்க டைம் மட்டும் கொடுத்தா போதும். அதனால எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு குரல் சரியில்லை, நல்ல குரல் இருக்கிற நம்ம பிரேமாவே எனக்கு குரல் சரியில்லை அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் எஸ்கேப் ஆனா பாடிட்டாங்க, எல்லாரும் அதெல்லாம் பாடிட்டாங்க. அதனால யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா பாடாதவங்க எல்லாம் யாரு கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் இந்த வாரம் டாஸ்க் பண்ணல? 1 2 அப்புறம் 3 4 ரைட்டு 5 6 சரி. மற்ற மகேஷ் எல்லா அடியார்களும் கண்டிப்பா இன்றைய அமர்வு முடியும் போது நீங்க ஒரு திருமுறை பாடி நம்மளுடைய திருவாசக சிந்தனை அமர்வுல போட்டே ஆகணும். சரிங்களா? எனக்கு திருவாசக சிந்தனை நான் ஜாயின் பண்ணலங்கன்னா நீங்க யார் மூலமா ஜாயின் பண்ணீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, இங்க போட்டுருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா திருவாசக சிந்தனையை சேர்த்துடலாம். அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு திருமுறை இந்த அமர்வு முடிந்த மறுக்கணமே பாடி அனுப்பணும். என்னுடைய அன்பு கட்டளை எல்லாருக்கும். சரி, அப்போ பெருமானுக்கு புனைகின்ற பூக்களிலேயே மிகச்சிறந்த பூ என்பது என்ன அப்படின்னா அது திருமுறை என்ற சந்த பூ தான். அதுதான் கலங்கமற்ற நிர்மலமற்ற அத்தனை விதமான சௌபாக்கியங்களையும் பலவிதமான நலன்களையும் உடைய பூக்கள். அந்த பூக்களை நம்ம வச்சு பண்றது ரொம்ப சிறப்பு. நீங்க பாத்திருக்கீங்களா? இது நம்ம இப்ப வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஊர்ல நம்ம காசு செல்லாது, என்ன பண்ணுவோம்? டாலர் எடுத்துட்டு போவோம். ஏன்னா டாலர் எடுத்துட்டு போனா எல்லா ஊர்லயும் நம்ம மாத்திக்கலாம். எந்த ஊர்லயும் டாலர்ன்றது அமெரிக்க டாலர் அந்த பணம்ன்றது எந்த ஊர்லயும் கொடுத்து மாத்திக்கலாம். அப்படிங்கிறது போல இந்த உலகத்துல இருந்து இறைவனுடைய உலகத்துக்கு செல்லும் போது நம்ம எடுத்து செல்லுகின்ற அருள் அந்த கரன்சி என்ன அப்படின்னா அதுதான் திருமுறை கரன்சி. அந்த திருமுறை கரன்சியை நம்ம அங்க போய் கொடுத்துட்டோம்னா நீங்க எந்த லோகத்துக்கு போனா, சத்தியலோகத்துக்கு போனாலும் செல்லும், நீங்க வைகுண்டத்துக்கு போனாலும் செல்லும், நீங்க சிவலோகத்துக்கு போனாலும் செல்லும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த திருமுறை கரன்சிய உங்க வாழ்வியல் முதலாக நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு திருமுறையாவது படிக்கணும், ஒரு திருமுறை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமுறை எனக்கு புரியலைங்கன்னா பரவாயில்ல, இறைவன் புரிய வைப்பான். முதல்ல நம்ம நீச்சல் கத்துக்கணும்னா குளத்தங்கரை கிட்ட போய் நிக்கணும். எப்படி எல்லாரும் குதிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப திடீர்னு ஏற்படுவா, யாரோ முதுக பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரி அடியன் முதுக பிடிச்சு திருமுறைக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னால இது பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி ஒரு அளவுல நீங்களே கத்துக்கிட்டு அங்க பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தலாம். அப்படிங்கறதுனால அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கின்ற டாஸ்க செய்யணும் அப்படிங்கிற முனைப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி செய்ய முடியலையா? நீங்க பாத்திருக்கீங்களா? சந்திராமா பாத்திருக்கீங்களா? 2-3 வாரம் அவங்களால குரல் பதிவு கொடுக்க முடியலன்னா ஓவர் டியூட்டி போட்டு அந்த எல்லா குரல் பதிவையும் அவங்க கொடுத்தா தான் அவங்களுக்கு மனசே ஆறும். அந்த மாதிரி ஓவர் டைம் போட்டாது செஞ்சிடணும். சரிங்களா? சரி, அடுத்தது புகழ்மின் தொழுமின் பூப்புணமின் புயங்கன் தாளே புந்தி வைத்து. அந்த நம்ம புத்தியில யாருடைய தாளை வைக்கணும் அப்படின்னா புயங்கனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தாள். சிவபெருமானுடைய தாள் என்பது என்ன அப்படின்னா நமச்சிவாய மந்திரம். அந்த நமச்சிவாயம் என்று சொல்லுகின்ற அந்த மந்திரம் தான் நம்மளுடைய புத்தியில எப்பவுமே இருக்கணும். ஏன் நமச்சிவாயத்தை சொல்லணும்? நாம ஏன் நமச்சிவாயத்தை சொல்லணும்? யாராவது பதில் சொல்லணும். நாம ஏன் நமச்சிவாயம் சொல்லணும்? அதுதான் இறைவனை அடைவதற்கானவன். ஐயா, பிறவியற்று போவதற்காக. பிறவியற்று போவதற்காக. ஏன் பிறவியற்று போகணும்? இன்ப நிலை வேண்டிங்க. சரி, இடையராத இன்பம் வேண்டி. எப்படி அதெல்லாம் இடையற இன்பத்தை தரும்? ஏன் அது பிறவியை நீக்கும்? அது எப்படி பிறவியை நீக்கும்? சிவபூஜை. நம்ம வினையெல்லாம் கழிஞ்சு சிவனடியை சேர முடியும். வினையெல்லாம் சிவபூஜை. சரி. சதாசிவநிலையை அடைத்தான் நமச்சிவாயம் சொல்லிதான் ஆகணும் ஐயா. சதாசிவ நிலை அடிச்சு ஆக மொத்தம் போன வாரம் அமர்வை சரியாவே கேட்கல யாரும். அதுதான் பெரிய விஷயம். நிறைய நமச்சிவாயம் சொல்லும் போது நம்ம மூச்சு கட்டுப்படும், மூச்சு அடங்கும், மனம் அடங்கும். உறவை சிவபெருமான் கிட்ட அறிவிக்கிறது தான் அது. நம்மோட உறவை சந்திரமா சொல்லுங்க ஐயா. நம்மளுக்கு வர அந்த கஷ்டங்கள் அது எல்லாமே நீங்க போன கிளாஸ்ல சொன்னீங்க இல்லைங்களா, எல்லாமே நம்மளோட இதுக்காக தான் இறைவன் தர்றாரு அப்படிங்கிற அந்த உணர்ந்து நம்ம அந்த இது போகும்போது நம்ம இது சேருவோம் அப்படின்னு கரெக்டா சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேங்க. சரி, ஆக மொத்தம் நல்லது. எல்லாரும் முயற்சி செஞ்சுட்டீங்க. இப்போ இல்ல உலக பாசம் உயிர் எல்லாத்தையும் விட்டு சிவன் இறைவன் அடையிறது வேற எந்த சிந்தனையும் வராது.
ஸ்டாப். நோ ஒன் கேன் டாக். யாரும் அன்மியூட் பண்ண வேணாம். உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான். உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான். உண்மைதான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கான்டெக்ட் படி இப்போ இறைவனை அடையணும், எப்படி அறிய முடியும்? கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இது இடையரா இன்பம் தரும். அதுக்கு எப்படி இடையரா இன்பம் தரும் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தத்தை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அது மறு கேள்வி கேட்டா அதுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்டா இல்ல. இது ஜென்ரலா நம்ம சிவபெருமானை புரிஞ்சுக்கிறதுக்கும் சிவபெருமானை உயர்த்துறதுக்கும் சொல்றதா இருந்தாலும் கூட என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் ஆன் பண்ண சொல்லிதான் சொல்றது எப்பவுமே. அப்படி இருந்தும் போன வாரம் சொன்னதே திரும்ப மறந்துட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா அறிவித்தால் மட்டும்தான் இந்த ஆன்மா அறியும். அறிவித்து கொண்டே இருக்கணும். ஒரு முறை இருமுறை அல்ல. இந்த ஆன்மாவுக்கு ஒரு முறை அல்ல. நீங்க ஜீவன் முக்தராக இருந்தாலும் அடைந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க அறிவித்தால்தான் அறிய முடியும். அது சிவபெருமானோட திருவடி கீழே இருந்தாலும் கூட நாம் அறிவிக்க. இப்ப எதுக்காக நாம் நமச்சிவாய மந்திரம் சொல்றதை திரும்பவும் சொல்றாடி. அத இப்ப தெளிவா கேட்டுக்கலாமா? இங்க கல்லூரியில ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரண்ட் போனாலும் வைஃபை கட் ஆகாது. அது ஒரு பெரிய விஷயம். கரண்ட் போயிடுச்சு, இன்னும் வைஃபை கட். சரி, நல்ல விஷயம். இப்ப கவனிங்க. ஒரு பால்காரமா நான் இங்க இருக்கேன். Hi Fikr. Hello. Fikr. Ene illam. Hello. Fikr ene bayt illam. Ahun bayt illam. Ahun ene college. Ahun bayt illam. Naga met. Naga cham. Ciao. மன்னிக்கணும். நம்ம ஏன் நமச்சிவாய மந்திரம் சொல்றோம்? நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் பதில் கேள்வி கேட்பாங்கல்ல. நான் இன்பமா இருக்கணும் நமச்சிவாய மந்திரம் சொல்ல. எப்படிங்க இன்பமா இருப்பீங்க நமச்சிவாயம் சொன்னா? என்ன பதில் சொல்லுவீங்க? அது அப்படிதாங்க, அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும். நமச்சிவாய என்ற மந்திரம் 5 எழுத்து. அதுல நம அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாசம்னா சடசக்தி. சிவ என்பது பதி, இறைவனை மட்டும் குறிக்குது. யா என்ற எழுத்து உயிர். ஆக பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். இந்த பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். நிலைத்த பொருளை நாம் பற்றினோம் ஆனால் நாமும் நிலைப்புத்தன்மை பெறுவோம். நிலைப்புத்தன்மைனா என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறாம இருக்கிறது பேர் தான் நிலைப்புத்தன்மை. அப்போ இந்த ஆன்மா திரும்ப திரும்ப பிறவி என்ற உயிர் நிலைக்கு மாறாம திரும்ப ஒரே பொருளாக இருக்கும். அதனால பிறவா நிலை ஏற்படும். எப்போ நமச்சிவாயம் என்ற நிலைத்த பொருளை நாம் பற்றும் போது, நாமும் நிலைத்த பொருளாக மாறுகின்றோம். நிலைத்த பொருளா மாறினா என்ன கிடையாது? பிறவி கிடையாது. அடுத்த பிறவி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிறவியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வினைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வினை அறுத்தல். வினை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் இல்லை. அதனால நோய் இல்லாத தன்மை. வினை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு துன்பமே வராது, இன்பம் மட்டும்தான் பெருகும். அப்ப என்னாலும் இன்பமா இருக்கும். பிறவி இல்லா நிலை பெறும், நிலைப்புத்தன்மை பெறும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எல்லையற்ற ஆனந்தம் பெறும். எல்லாமே கரெக்ட். ஆனா எதை சொல்லணும்? இந்த நமச்சிவாயத்துக்குரிய பொருளை சொல்லணும். அப்ப நமச்சிவாயத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல 3 பொருள் தான் இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் 3 பொருளா பிரிச்சிடலாம். என்ன? ஒண்ணு உயிர் பொருள், இன்னொன்னு உயிரற்ற சடப்பொருள், 3வது இறைவன் என்ற பொருள். 3 தான். எல்லாம் உயிர் பொருள், அப்புறம் உயிரற்ற சடப்பொருள், அதுக்கப்புறம் இறைவன், பதி. இந்த 3க்கு பேரு தான் பதி, பசு, பாசம். பதினா இறைவன், பசு அப்படின்னா ஆன்மாக்கள், பாசம் அப்படின்னா ஜடசக்தி. இது 3 தான் உலகத்துல பொருள் இருக்கு. இந்த 3 தவிர வேற எந்த பொருளாவது இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த 3 தவிர உலகத்துல இன்னொரு பொருள், 4வது ஒரு பொருள் இருக்குடா அப்படின்னு யாராவது சொன்னீங்க? சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஜடசக்தி, அப்புறம் பாசம்ன்றது ஜடசக்தி, அப்புறம் உயிர்கள், அப்புறம் என்ன இருக்கு? இறைவன். இது 3 பொருளை தவிர வேற எந்த பொருளும் உலகத்துல இல்ல. இந்த 3 பொருளுமே நிரந்தரமானது. உயிரற்ற பொருளும் நிரந்தரமா இருக்கும். அது பேர் பாசம் என்ற பொருளும் நிரந்தரமா இருக்கும். அதே மாதிரி பதி என்ற இறைவனும் நிரந்தரம். இந்த ஆன்மாவினுடைய உயிரும் நிரந்தரம். இந்த ஆன்மாவை யாரும் அழிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மாவை அழிக்கவே முடியாது, ஆக்கவும் முடியாது. இறைவனை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அதே மாதிரி பாசத்தை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது 3 பொருளுமே நிரந்தரமான பொருள். இந்த 3 பொருள் அப்ப நிரந்தரமான பொருளை பற்றணும்
நான் ஏற்கனவே சொன்னேன், 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ட்ரெயின்ல ஏறினா நம்மளும் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம்? 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறக்கூடிய ட்ரெயின்ல ஏறினா நாமளும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். அது நின்றுச்சு, அந்த ட்ரெயின் அப்படியே நின்றுச்சுன்னா நாமளும் நின்றுவோம். நினைச்சு பாருங்க. ஆக நிலைப்புத்தன்மையுடைய பொருளை நாம் பற்றும் போது நாம் நிலைப்புத்தன்மையை பெறுவோம். பற்றுதல்னா என்னடா அர்த்தம்? பற்றுதல்னா நான் சொல்லத்தானே செய்யறேன், அது எப்படி நீ பற்றுதல்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு 2 வித உலகம் உண்டு. சொல் உலகம், பொருள் உலகம்னு 2 உண்டு. இந்த ஆன்மாவுக்கு 2 உலகம் உண்டு. என்ன உலகம்? சொல் உலகம், பொருள் உலகம். இந்த ஆன்மா 2ஐயும் பற்றலாம். இப்ப நான் இது வச்சிருக்கேன், என்னது இது? கையில வாட்டர் பாட்டில். இதை பற்றி இருக்கேன்னா இது எது பற்றி இருக்கு? என்னுடைய உடல் பற்றி இருக்கு. என்னுடைய உடல் பற்றி இருக்கிறதுக்கு இது பற்றுதல்னு பேரு. அது போல என்னுடைய நாவு பற்றுவது, நான் ஒளி மூலமாக பற்றுவது என்பது தூக்கம உடல் பற்றுவது, அந்த உடல் பற்று. சூக்கம உடல்கள் பற்றுவது சொல் உலகம், தூள உடல் பற்றுவது பொருள் உலகம். இப்ப நம்ம பொருள் எல்லாம் பற்றுறது என்னது? அதனாலதான் என்ன சொல்றாங்க, அருள் இல்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இப்ப பொருள் என்றது இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது, அதனால பொருள். உயிர் சம்பந்தப்பட்டதெல்லாம் அருள். அருளுக்கு ஒளி, அதனாலதான் அந்த ஒளி. நம்ம நீங்க சொல்ற எல்லா சப்த குறிப்பு இருக்கு இல்லையா, ஓம் நமச்சிவாய், இந்த சப்த குறிப்பு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உலகம், ஒரு உலகத்தினுடைய பொருளை யூஸ் பண்றீங்க. காய்கறி நறுக்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? கத்தி, அருவாமனை. கத்தி அருவாமனை யூஸ் பண்ணுவோம். காய்கறி நறுக்க. நகை வெட்டுறதுக்கு நகை வெட்டி யூஸ் பண்ணுவோம். ஜல்லிக்கரண்டியை வச்சு பூந்தி அள்ளுவோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம கையாளுறதுக்கு ஒரு உபகரணம் பயன்படுவது போல, உடலில் இருக்கக்கூடிய சூக்கம உடல்களை கையாளுவதற்கு நாம் பயன்படுவதுதான் ஒளி என்ற உலகம், சப்த உலகம். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருக்கு மருந்து. அதனால தப்பான வார்த்தை பேசினா உயிருக்கு என்ன இருக்கு? விஷம் கொடுக்கறதுக்கு சமம். சரியான வார்த்தை பேசினா உயிருக்கு மருந்து கொடுக்க சமம். ஆக உயிர் பற்றுவது ஒளியைத்தான். நீங்க ஒளி பொருளாகிய சவுண்டுல நீங்க நமச்சிவாய என்ற உண்மை பொருளை, சத்பொருளை பற்றும் போது உயிரும் அசையாமல் சத்பொருளாகவே இருக்கும். சத்துன்னா நிலைத்த பொருள். ஆக உயிரும் நிலைத்த பொருளாகவே இருக்கும். உயிர் மற்றது நான் டெய்லி நீங்க 1000 பேசலாம், ஆனா உணர்வோடு பற்றுகின்ற ஒண்ணுதான் இந்த உயிர் எடுத்துக்கும். தினமும் நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. உங்களை நான் பார்க்கல, பார்த்துக்குவோமா? உங்க எல்லாரும் கண் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம். சொக்கநாதா அடியன் செய்த தவம் உங்க அனைவரையும் நல்லா பார்க்க முடியுது. நமச்சிவாய் குழந்தை வேலை ஐயா, பாரதி அம்மா, சரஸ்வதி அம்மா, விக்னேஷ் ஐயா, சுசீலா அம்மா, கல்பனா அம்மா, புஷ்பலதா அம்மா, மலர்கொடி வசந்தா அம்மா அவர்கள், பிரேமா அம்மா அவர்கள், அங்கேற்கண்டி அம்மா, மாலதி அம்மா, நடராஜன் ஐயா, ரேவதி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, லோகநாயகி அம்மா, சந்திரா அம்மா, விமலாதேவி அம்மா, சிவசு மற்றும் ஜானகி அம்மா அவர்கள், சுசிலா அம்மா, உஷா ஜெயபால் அம்மா, கலாவதி கே அம்மா அவர்கள், கோலமால் அம்மா அவர்கள், நம்மளுடைய வெங்கடேஸ்வர அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, எல்லா அடியாரி அமுதா அம்மா அதனால பார்க்க முடியல, பட் வீடியோ ஆன்ல இருக்கு. சரி, எல்லாரையும் பார்க்க மிகப்பெரிய அந்த அனுபவத்துல அடியன் உள்ள போறோம். பாத்தீங்களா, அவங்களை பார்த்த உடனே நான் விட்டுட்டேன். என்னை கரெக்டா கொண்டு வாங்க பார்க்கலாம். புடிங்க ஐயா. அடியன் சிவாயினம் ஐயா. அடியன் மருத்துவமனையில இருக்கிறாங்க, அதனாலதான் சித்தப்பா அவங்களை சேர்த்திருக்கேன் ட்ரிப்ஸ் இறங்கி. சொக்கநாதா விண்ணப்பம் வச்சுக்கோங்க சாமி. கண்டிப்பா சாமி. ஆலவாய் சொக்கநாதருடைய அரண் நிற்க ஐயா சீக்கிரமா பூரண குணம் அடைந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சாமி. எல்லா அடியார்கள் சார்பாகவும் அடியன் ஐயாவுக்காக விண்ணப்பிக்கின்றேன். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூபர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த திருநீர் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, இன்னைக்கு வழக்கம் போல கல்லூரியில தான் இருந்தேன். எப்பயுமே திருநீற்று பை கையில் பயன்களே இருக்கும். ஒரு நாள் அதிகமான மழை, பேக் எல்லாம் நனைஞ்சிருச்சு, உள்ள போட்டு திருநீற்று பையும் நனைஞ்சிருச்சு.
உள்ள இருக்க திருநீர் பூரா அப்படியே இதாயிடுச்சு. அதுல இருந்து பயந்துட்டு என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் போல திருநீர் தான். அதுவும் இது பண்ணணும், பத்திரமா வீட்டுல வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுட்டு நான் இங்க ஆபீஸ்க்கு கொண்டு வரேன். ஒரு பேப்பர்லயாவது போட்டு வச்சுக்கணும். அது பண்ணல. அதனால வழக்கம் போல ஒரு இடத்துல போய் சுண்ணாம்பு எடுத்து தடவி அதுக்கப்புறம் தான் அதை நெற்றியில் திருநீர் பூசிருக்கேன். அதான் திருநீர் நான் வச்சிருக்கேன். அதனால ஆலவாயான் திருநீரேன்னு சொன்னோடனே திருநீரா மாறிடுச்சு. அதனால அடியோர்கள் எல்லாம் அதை பொருத்தணும். அமைச்சோம். நல்லது. இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? கரெக்டா கூட்டுவாங்கனையா? உயிரை பற்றுவது ஒளி, உண்மை பொருளை பற்றும் போது அப்படின்னு சொன்னீங்கயா. ஆமா. இப்போ உயிர் பற்றுவது ஒளி. இப்ப நம்ம நமச்சிவாயங்கிற உண்மை பொருளை பற்றும் போது நம்மளும் உண்மை உயிர் பொருளா மாறிடும். ஆமா, சத்து பொருளாக மாறுறோம். கவனிங்க, நமச்சிவாய அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை அந்த மனதார சொல்லணும். இப்ப நீங்க எல்லாரும் நான் அந்த மனதார சொல்லதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய காட்சிகள் பாப்பீங்க. சும்மா பஸ்ல போறப்போ நிறைய காட்சிகள் தெரியும். ஏதாவது காட்சி ஞாபகத்துல இருக்கா? ட்ரெயின்ல ஒரு 8 hours டிராவல் பண்றப்போ நிறைய பார்ப்போம். எதெல்லாம் ஞாபகம் வரும்? நாம மனம் அதிகமா பற்றக்கூடிய ஒரு காட்சி மட்டும்தான் ஞாபகம் வரும். வேற எந்த காட்சியும் ஞாபகத்துல இருக்காது. அது போல இந்த வாழ்க்கையில நீங்க என்ன பேசினாலும் அது உயிருக்கு போய் சேராது. ஆனா உட்கார்ந்து ஊனுருக உள்ளமுருக பெருமானை நினைந்து உருகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பெருமானை நமச்சிவாய மந்திரம் சொல்வது என்பது என்ன பண்ணும்? நிறுத்தி நிதானமா ஒரு காட்சியை பிடிக்கிற மாதிரி இந்த உயிருக்கு. அதனால நீங்க ஒரு நாளைக்கு நமச்சிவாய மந்திரத்தை உருகி சொல்லும் போது அது உங்களுக்கு பிடிக்கும். அதனால நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். நீங்க உலகவியல 1000 பேசுங்க. ஆனா உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரம் சொன்னா மட்டும்தான் இந்த உயிருக்கு ஆதாரம். இந்த உயிர் என்பது மீண்டும் பிறவா நிலையடையும். வினை நீங்கும். விண்ணளவு அடுக்கிய விறகினை, அந்த வார்த்தை சொல்லுங்க. விண்ணுற அடுக்கிய விறகின் பண்ணிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. உன்னிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். நம்மளுடைய நாம் செய்த வினையெல்லாம் விண்ணுல அளவுக்கு அடுக்கி இருந்தாலும் வர அளவுக்கு அடுக்கி இருந்தாலும் பயப்படாத. ஒரு நெருப்பு குச்சி அந்த என்ன பண்ணோம்? விண்ணளவு அடுக்கி இருக்கக்கூடிய அந்த அந்த விறகு கட்டைய ஒரு நெருப்பு குச்சி சாம்பலாக்குவது போல நீ பல வினைகள்ல செஞ்ச வினைகள்லாம் சடப்பொருளா கிடக்கு. விறகு கட்ட மாதிரி நிறைய கிடக்கு. கவலைப்படாத. நமச்சிவாய மந்திரம் என்று சொல்லுகின்ற அந்த நெருப்பு குச்சி உன்னுடைய அத்தனை வினைகளையும் சாம்பலாக்கி விடும். உனக்கு மறுபிறவி வராது. ஏன்? நமச்சிவாயத்தை ஆழ்ந்து சொல்லணும், அழுத்தி சொல்லணும். அழுத்தி சொல்லு அப்படின்னு அது மாதிரி அழுத்தி சொல்லணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான செய்தி. ஆக நல்லா கவனிங்க, இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம சொல்வதனால நம்ம ஏன் நிலைப்புத்தன்மை பெறுகின்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய 3மே நிலைத்த பொருள். நிலைத்த பொருளை மத்த மந்திரங்கள்லாம் எதை சொல்லுது? மத்த மந்திரங்கள்லாம் என்ன இருக்கு? ஓம் நமோ நாராயணாய, ஓம் பிரம்ம தேவாய, ஓம் அக்னி தேவாய, ஓம் நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா? அவங்க எல்லா கடவுளர்களும் என்ன ஆவாங்க? நீங்க சொல்லுகின்ற அத்தனை கடவுளர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. எல்லாரும் முடிந்து போவார்கள். ஆனா நீங்க கேட்கலாம், வெறும் சிவத்தை மட்டும் சொல்லலாம்ல, சிவன்னு மட்டும் சொல்லலாம். நான் ஏன் சடத்தை சொல்லணும்? நான் ஏன் என்னுடைய உயிரை சொல்லணும்? எது சொல்லாமலே இருக்கலாம்ல? இல்ல கேட்கலாம்ல நீங்க. நான் வெறும் சிவன் மட்டும் சொல்லலாம்ல? அதுவும் நிலைத்த பொருள் தானே. அதை நான் சொல்லிடலாம்ல. நான் ஏன் நமச்சிவாயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற புள்ள சைடு வீலோட தான் ஓட்டணும். அது எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு வீலு 2 வீலே இல்லாம ஓட்டுறது, வீலை தூக்கி மேல தூக்கி ஓட்டுறதெல்லாம். அதனால சைக்கிள் ஓட்ட அப்ப கத்துக்கிற பிள்ளைக்கு என்ன தேவை? சப்போர்ட், உலக சப்போர்ட் தேவை. ஆக உலக சப்போர்ட் இல்லாம, இந்த உயிர் சப்போர்ட் இல்லாம சிவனை முதல்ல தேட முடியாது. அதனாலதான் நமச்சிவாயம். அப்ப நம என்ற உலகமும் யா என்ற உயிரும் சிவ என்ற சிவமும் சேர்ந்து சொல்லணும். அதுதான் முதல்ல அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுவே கலண்டுரும். நம்ம பின்னாடி போயிடும். சிவாய நம்ம பின்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட்டாயிடும். அப்புறம் யா கட்டாயிடும். அதுக்கப்புறம் சிவா மட்டும் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம முதல்ல சொல்லணும். முதல்ல சிவாய நம்ம தான் சொல்றோம். இப்ப எல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்ட ஐயா சிவாய நம்ம சொல்றாங்க. ஆனா சொல்ல வேண்டிய விஷயம் நமச்சிவாய தான். நமச்சிவாய தான் சொல்லணும். நமச்சிவாய தான் எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லணும்.
அதுக்கடுத்துதான் சிவாய நம என்பது நம்ம காதுக்குள்ளேயே கேட்கிற மாதிரி சொல்லக்கூடிய மந்திரம். அதை தாண்டி சொல்லக்கூடாது. சிவாய நம. சிவய சிவ நம்மளுடைய புத்திக்குள்ள கேட்கிற மாதிரி உள்ளதான் கேட்கணும், புத்திக்குள்ள கேட்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மந்திரம். சிவ சிவ அப்படிங்கிறது இன்னும் உயிருக்குள்ள சூட்சமமா மட்டும் கேட்கும், வேற எங்கேயும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்றோம். அதுதான் மந்திரத்தினுடைய முறை. அதை அப்படித்தான் சொல்லணும், அதை அப்படித்தான் செய்யணும். ஆனா நம்ம மாத்திக்கிறோம். ஒன்னும் அன்பின் மிகுதியில என்ன பண்ணாலும் இவன் கேட்டுக்குவான். ஆனா ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு ஆற்றல் உண்டு, இருக்கு இல்லையா? ஆற்றல் இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? ஒலிக்கு, சப்தத்துக்கு ஆற்றல் இருக்குல்ல, சடசக்தி, அதுக்கு ஆற்றல் இருக்கு. அந்த ஒலிக்குரிய ஆற்றல் இருக்கனால அது கரெக்டா பதிலா சொல்லணும். ஆக நமச்சிவாய என்பது எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கான நல்ல ஒரு உபாயம். சிவாய நம்ம சொல்லக்கூடாதான்னா கிடையாது. ஆனா நமச்சிவாய சொன்னா மிகச்சிறந்தது. அதனால மேக்சிமம் நமச்சிவாய அப்படின்னு சொல்றது சிறப்பு. சரி, முக்கியமா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஏன் இங்க வந்தோம்? ஏன்னா புந்தியிலே புயங்கன் தாள் வைத்துட்டு, நம்ம புந்தியில என்ன வைக்கணும்? புந்தியில புத்தியில யாரோ எதை வைக்கணும்? நமச்சிவாய மந்திரத்தை வைக்கணும். அதுதான் புயங்கனுடைய தாள். சிவபெருமானுடைய திருவடி தான் நமச்சிவாய மந்திரம். அந்த திருவடி மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய புத்தியில வச்சுக்கணும். அப்ப நம்ம ஏன் அந்த மந்திரத்தை சொல்றோம்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெனிஃபிட் தெரிஞ்சாதானே புத்தியில போய் சேரும். நீங்க சொல்லுங்க, நமச்சிவாய மந்திரத்தினுடைய பயன் இதுன்னு நான் சொன்னாதான், ஓ இவ்வளவு பயன் இருக்கா, இதுதான் நமச்சிவாய மந்திரத்துக்கு அர்த்தமா, சரியான மந்திரம். உலகத்துல எல்லா மந்திரமும், ஆனா ஒண்ணு சொல்லி நினைச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மந்திரத்துல நம்மளையும் சொல்றோம். நமச்சிவாயத்துல என்ன இருக்கு? யா இருக்குல்ல, யா இது நம்மளுடைய உயிர், நாமே சொல்லிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளையும் சொல்லிக்கிறோம். ஆக நமச்சிவாய மந்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சிவம் இருக்கு, உலக பொருள் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? இந்த உயிர் இருக்கு. அதனால மூணுமே நிரந்தரம். அதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும். அப்ப நமச்சிவாயம் சொல்லலாமா? இப்ப இந்த வார டாஸ்க் 21 முறை நமச்சிவாயம் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். 21 முறை. டாஸ்க புரிஞ்சுதா? ஈஸியான டாஸ்கா, கஷ்டமான டாஸ்கா? இன்னைக்கே பண்ண அவசியம் இல்லை, நமக்கு 2 நாள் டைம் இருக்கு. 21 முறை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு கிரகங்கள் 9, நமக்கு ராசிகள் 12. ஆக கிரகங்களையும் ராசிகளையும் வெல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நமச்சிவாயம். 12 ராசிகள், ஆக்சுவலி 27 நட்சத்திரம் சேர்த்தா 48 முறை வரும். 48ன்றது 27 கூட்டல் 9 கூட்டல் 12, இது கூட்டினா 48. அப்போ 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இது 3 பேரையும் வென்றுட்டோம்னா உலகத்துல இல்ல எந்த பேரையும் எல்லாரையும் வென்றதுனால, அதனால அப்படி சொல்லுவாங்க. அதனால நம்ம 48ன்னு சொன்னா நான் அவ்வளவு நேரம் சொல்ல முடியாது அடியார்களுக்கு. அதனால 9ன்னு சொன்னாலும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், 12ன்னு சொன்னாலும் ஷார்ட்டா இருக்கும். அதனால மிக்ஸ் பாதியா சொல்லி 21 முறை நமச்சிவாய மந்திரத்தை ரொம்ப உருகி சொல்லி நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டா நம்மளுடைய குழுமத்துல போடணும். இது இந்த வாரத்துக்குரிய, அதாவது புதன்கிழமைக்கான டாஸ்க், வெள்ளிக்கிழமைக்கான டாஸ்க் உங்களுக்கு வரும். சரி, ஆக புயங்கன் தாளே புந்தியில் வைத்துட்டு. சரி, இப்ப சொல்லுங்க நமச்சிவாய மந்திரம் ஏன் சொல்லணும்? இந்த ஆன்மா நிலைத்த பொருளா இருக்கணும்ன்றதுக்காக. நிலைத்த பொருளுங்கிறது அதோட தன்மையில இருந்து மாறாம இருக்கணுங்கிறது நிலைத்த பொருள். எக்ஸலண்ட் சாமி. தேவியம்மா 100க்கு 100 புரிஞ்சுதா? இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இப்ப இனிமே தூக்கத்துல உசுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா நமச்சிவாயத்துக்கான அடிப்பொருள் தெரிஞ்சா தானே நம்ம நினைச்சு பாருங்க, அது உரைப்போட சொல்ல முடியும்ல. ஏன் நான் சொன்னா நான் நிலையா இருப்பேங்க, திரும்ப பிறக்க மாட்டேங்க, என் வினை அழிஞ்சிருங்க, எனக்கு இன்பம் எப்பயுமே இருக்குங்கன்னு ஆணித்தரமா சொல்லணும்ல. அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய டாஸ்க் சொல்லியாச்சு. இப்போ நீங்க நமச்சிவாய மந்திரம் 21 முறை சொல்ல போறீங்கல்ல, அத உணர்ந்து சொல்லணும். நான் நிலைத்த பொருளை பற்றுறேன், அதனால நிலைப்பா இருப்பேன், இனி பிறக்க மாட்டேன். நான் நிலைத்த பொருளை பற்றேன், நிலைப்பா இருப்பேன், பிறக்க மாட்டேன், வினை இல்லை. நிலைத்த பொருளை பிடிப்பேன், பறக்க மாட்டேன், வினை இல்லை, எனக்கு இன்பமே என்னாலும். ஆக இது எல்லாத்தையும் உணர்ந்து 21 முறை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. கண்டிப்பா அந்த 21 முறையில நீங்க சொல்லும் போது ஒரு முறை கண்ணீர் பீரிடும். இந்த நமச்சிவாய மந்திரம் என்ற ஒரு ஒற்றை மந்திரத்தை சொல்வதனாலே என் உயிர் பிறப்பு நீங்குகின்றது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது, அடியோடி வரும்போது, 21 முறையில ஒரு முறை உங்களையும் அறியாம கண்கள்ல நீர் பீரிடும். அது குருநாதருடைய குருவருள் கண்டிப்பா இது நிகழும். சரி, ஆக நமச்சிவாய
ஐயா கேட்கவில்லை ஐயா. சாமி கேக்குதுங்களா அடியன் பேசுறது? இப்ப கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்கய்யா. இல்ல இப்ப ஆனா ரெண்டு ஐடியில இருக்குங்கய்யா, 2 இதுல இருக்குங்க. ஆமா 2 இருக்கு. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒன்ன க்ளோஸ் பண்ணிட்டேன். வந்துருச்சா? ஒண்ணு இருக்கு, ரெண்டுமே இருக்குங்கய்யா. ஐடி இருக்கு, பட் என்னோட வீடியோ வராது. சரிங்க சாமி, அது இதுலதான் இருக்கு. ஆக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படின்ற நாம் பற்றும் போது என்ன நிகழும் அப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்தை நாம பற்றும் போது என்ன நிகழும்னா, நமக்கு பிறவி வாராது. காரணம் அந்த 3 பொருள்களும் நிலைத்த பொருள் அப்படிங்கிறத நாம மிகச்சிறப்பாக தெளிந்த வகையில நம்ம சொல்லணும். அப்படிங்கறதுதான் புயங்கன் தாளே புந்தியில் வைத்திட்டு அப்படின்ற சொல்லவாது. புயங்கன் தாள புந்தியில இவ்வளவு அளவுக்கு அழுத்தி சேர்க்கணும். அது புரியாம நாம ஏதோ நமச்சிவாய மந்திரம் சொல்றோம்ன்றதை விட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் சொல்லி அந்த எழுத்தினுடைய பொருள்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு நாம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுதான் அடியனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். திரும்ப வந்துருச்சு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். சாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சாமி கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. நன்றிங்க சாமி. ஆக நம்ம முக்கியமான விஷயம், ஆக நமச்சிவாய மந்திரத்தை உணர்ந்து நாம் அந்த பேசுகின்ற நிலைதான். புயங்கன் தாள புத்தியில வைக்காம இந்த பிறவி என்பது முழுவதுமாக முடிந்து விட முடியாது அப்படிங்கிற சொல்லி அடுத்தபடியா சொல்றாரு, இகழ்மின் எல்லா அள்ளலையும். இதுதான் அடுத்தபடியா சொல்லுது. இகழ்மின் எல்லா அள்ளலையும், நம்முடைய எல்லா அள்ளல்களையும் நாம இகழணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இகழ்மின்னா வாயில் அல்ல, நம்ம மனசால அதை துச்சமாக நினைப்பதுதான் இகழ்தல், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு வருகின்ற துன்பங்களை ரொம்ப துச்சமா நினைக்கிறது, ரொம்ப லீஸ்ட் சிக்னிபிகண்ட், அதாவது குறைந்த மதிப்பீடு நமக்கு அது கொடுக்குறோம் இல்லையா. நமக்கு வருகின்ற அந்த துன்பங்களுக்கு குறைந்த மதிப்பீடு கொடுப்பது பேர் தான் இகழ்தல்னு பேர். இகழ்தல்னா திட்டுறது கிடையாது. கால் ஒரு ஒரு நடந்து வரீங்க, ஒரு காலில் ஒரு பெரிய கல்லு தட்டிடுச்சு, உடனே அந்த கல்லை பார்த்து என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தைன்னா என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தைன்னா உடனே என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தை காலை தட்டிடுச்சு, என்ன பண்ணுவோம்? அந்த கல்லை எடுத்து தூக்கி அடிச்சுட்டு போவோங்கய்யா. கல்ல அடிச்சாச்சு, நீ ஒண்ணும் இல்ல, நீ போய்க்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நமக்கு வருகின்ற துன்பங்கள் அது மாதிரி அடிக்கிறது பெருசு இல்ல. பெரியவங்களை ஆக ஆக இடிச்சுட்டா கூட இது இந்த இடத்துல ஓகே, இதை கடந்து போயிடணும்ன்றது எண்ணம் தான். அப்ப நமக்கு வருகின்ற துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் குறைந்த மதிப்பு கொடுக்கணும். அதுதான் இகழ்மின். இகழ்மின் எல்லா அல்லலையும், நல்லா கவனிங்க, நமக்கு வருகின்ற அல்லல்கள் எல்லாமே அதுக்கு பெருசா நமக்கு என்ன பண்ணுவோம்? சின்னதா நடந்திருக்கும். நமக்கு சின்னதுதான் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? நம்ம அப்ளை பண்ண கார் லோன் சாங்ஷன் ஆயிருக்காது, அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரே புதுசா பல வெள்ளைன்னு காரை இறக்கிருப்பான், இவ்வளவுதான் நடந்திருக்கும். ஐயோ கடவுளுக்கு கண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அப்ளை பண்ணதுக்கெல்லாம் வந்துருச்சு, எனக்கு வரல. நடந்த நிகழ்வு சிறு நிகழ்வு தான். நடந்த நிகழ்வு சிறு நிகழ்வு தான். அந்த நிகழ்வை பூதாகரப்படுத்தி பாக்குது இல்ல நம்ம மைண்டு. இந்த பூதாகரப்பல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பொங்கல் கிடைச்சிருக்கு, எனக்கு பொங்கல் கிடைக்கலன்னொடனே இன்னைக்கு நம்ம வேண்டி வந்தது நடக்காம போக போகுது போல அப்படின்னு எது கூடயோ எதையோ கனெக்ட் பண்ணி இந்த ஆன்மா என்ன பண்ணுது? தேவையில்லாம மனசை குழப்பிக்குது இல்லையா? ஆக நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் என்ன பண்ணோம்? இந்த துன்பம் இது ஒண்ணும் பெருசு இல்லை, இதை தாண்டி போயிடலாம், இது சின்னதுதான், இது சின்னதுதான். எவ்வளோ பெரிய துன்பங்கள் நடந்தாலும் திலகவதியாருக்கு நடக்காத துன்பமா? திலகவதியார் அம்மையாருக்கு நடக்காத துன்பமா? நம்மளுடைய புனிதவதியாருக்கு நடக்காத துன்பமா? மங்கையர்க்கரசியாருக்கு நடக்காத துன்பமா?
குலச்சிறையாருக்கு நடக்காத துன்பமா, நம்முடைய இயற்பகை நாயனாருடைய மனைவிக்கு நடக்காத துன்பமா, இப்படி துன்ப பட்டியல்களை அடுக்கி கொண்டே போகலாம். சிறு தொண்ட நாயனாருக்கு அப்படி துன்பங்கள் எல்லாம் அவர்கள் துச்சமாக நினைத்தார்கள். ஆக இறைவனுக்கு நம்ம வாழ்க்கையில வருகின்ற துன்பங்கள் எல்லாத்தையும் நான் இனிமேல் குறைவாகத்தான் மதிப்பீடு செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லணும். யார் இல்லாதப்ப சொல்லிக்கோங்க. நீங்களா தனியா இனிமே எனக்கு வருகின்ற துன்பங்களை நான் குறைவாகத்தான் மதிப்பீடு செய்வேன். நீ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குற்றாலத்துல நிறைய தண்ணி போகுது, இந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குளிக்க வச்சா சரியா போயிடும் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்ல வருவது நாமக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கிறது. எனக்கு வருகின்ற எல்லா இடர்களுக்கும் எனக்கு மதிப்பீடு குறைவு தான். நான் அதுக்கு கம்மியான மதிப்பு தான் கொடுப்பேன். 5 மார்க் தான். டெய்லி வர்ற துன்பத்துக்கு 2 மார்க் தான் கொடுப்பேன், இல்ல 1 மார்க் கொடுப்பேன். சில சமயம் 0 மார்க் கொடுத்துருவேன். நீங்க துன்பத்துக்கு 0 மார்க் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த ஒரு 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 அருளாளர் யாருமே கிடையாது. துன்பத்துக்கு 0 மார்க் உங்களால கொடுக்க முடியுது. இந்த துன்பம் வருது, இந்த துன்பத்துக்கு நான் 0 மார்க்னா என்ன அர்த்தம்? இதை நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா துன்பத்துக்கும் 0 மார்க் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க தான் சிறந்த சிவனடியார், நீங்க தான் சிறந்த அருளாளர். ஆனா அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்றது எல்லாம் ஈஸி தான். ஆனா திடீர்னு கரண்ட் போயிட்டாலே கரண்ட பிடிச்சின்னு சொல்றோம், கத்துறோம். இந்த கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சாமியா உனக்கு இது இல்லையா? அப்போ துன்பத்திற்கு குறைவான மதிப்பீடு இனிமேல் நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கும். மனசால எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதுக்கு குறைவான மதிப்பீடு. அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இகழ்மின் எல்லா அல்லலையும், எல்லா அல்லல்களையும் இகழுங்கள், அதுக்கு குறைவான மதிப்பீடு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனியோர் இடையூர் அடையாமே, இனி இடையூறு வரக்கூடாது. நமக்கு எதெல்லாம் இடையூறு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு இடையூறு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இடையூறு என்பது ஒரே ஒரு இடையூறு தான். கெஸ் பண்ணலாமா? நமக்கு என்ன இடையூறு இருக்கும்? எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே ஒரு இடையூறு தான். என்ன? பற்றுங்க. எல்லாத்துலயும் பற்று. எல்லாத்துலயும் பற்றது. அருமை. ஆசைதாங்க. ஆசை. நான் என்ற ஆணவம். உயிர் பற்று. சரி, ஓகே. இந்த பிறப்பு சிவபெருமானையும் பிடிக்க முடியாம உலகியல்லையும் மாட்டிக்கிட்டு 2 பக்கமும் அல்லாடுறதுங்க ஐயா. நிரந்தரமா இருக்க முடியல. சாருவதியமா எங்கேயோ மறுபடியும் பிறந்து வர முடியலங்கய்யா. அதே ஒரு துன்பம் தானங்க. சரி, இடையூறு என்பது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இடையூறு என்பது என்ன? நீங்க சொன்னீங்க இல்லையா, பற்று, பிறப்பு. பற்றுன்றது ஏன் வருது? இப்ப நான் பற்றிட்டு இருக்கேன், ஏன் பற்றிக்கிட்டு இருக்கேன்? ஆசை இருக்கிறதுனாலதான். ஆசைன்றது நமக்கு கவனிங்க. ஆசை என்பது நம்மளுடைய சைவத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா ஆசைக்கும் அடிப்படை வேறான அந்த ஆசைக்கும் எது அடிப்படை? ஆசைக்கு எது அடிப்படை? வினைதான் அடிப்படை. வினைதான் அடிப்படை. அந்த அடிப்படை வினைக்குள்ளே அதனால இடையூறு என்பது என்னன்னா நம்மளுடைய வினை பெருக்கம் தான் நமக்கு இடையூறு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இடையூறு எது? நல்லா கவனிச்சுக்கோங்க. சாமி இந்த பிறவி எதுக்காக கொடுத்தாரு? கொடுத்த வினைய செலவழிச்சுட்டு இந்த வினைய டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு அம்மா கட்டி கொடுத்து சாப்பிட்டு வான்னு சொன்னா, இது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருச்சு? 4 போண்டா, 4 பஜ்ஜி, 2 வடை அப்படின்னு தெருவில் கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப அம்மா கிட்ட போய் காமிச்சு, ஏன்பா நீ சாப்பிட்டு இதை பண்ணணுன்றக்காக கொடுத்தா திரும்ப போண்டா பஜ்ஜி கொடு அப்படின்ற மாதிரி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிறவி எடுத்து வருகின்ற வினை அளிப்பதற்காக வருகின்ற அந்த பிறவியில வினைய நிறைய சேர்த்துடுறோம். அதுதான் நமக்கு இடையூறு. கொடுத்த வினையெல்லாம் நம்ம செமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன முடிஞ்சிடும்? பிறவி அட்லீஸ்ட் இந்த பிறவிக்கான சூட்சமாவது முடிஞ்சிரும். அதனால கொடுத்த வினைய நாம கழிக்கிறதுக்கு பதிலா நாம எக்ஸ்ட்ரா வினையா சேர்க்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஆகாமியம் அப்படின்ற வினை. என்ன வினை? அந்த ஆகாமியம் தான் நமக்கு இடையூறு. சாமி கொடுத்த சஞ்சிதமும் இடையூறு கிடையாது. இந்த பிறவிக்கு நாம் எடுத்துட்டு வந்த பிராரத்தமும் இடையூறு கிடையாது. நாம செஞ்ச ஆகாமியம் தான் நமக்கு என்னது?
நமக்கு வருகின்ற வருவினை சொல்லுகின்ற ஆகாமியம் தான் இடையூறு. அதனால இடையூறு வரக்கூடாதுன்னா நாம ஆகாமியம் செய்யக்கூடாது. சாமி கொடுத்த சஞ்சித வினையும் இடையூறு இல்ல, நம்ம பண்ற ஆகாமிய வினைதான் இடையூற வருதாங்கய்யா. மன்னிக்கணும், நான் தப்பான வார்த்தை சொல்லிட்டேன். சாமி கொடுத்த சஞ்சிதம் இல்ல, நாம செஞ்சதுதான் சஞ்சிதம். நம்ம பல வினைகள்ல செஞ்ச வினை குவியல் தான் சஞ்சிதம். நாம செஞ்ச சஞ்சிதம் கூட நமக்கு வினை இல்ல, நமக்கு இடையூறு இல்ல. நாம இந்த பிறவிக்கு எடுத்துட்டு வந்த பிராரத்தம் கூட இடையூறு இல்ல. நாம எடுத்துட்டு வந்த என்னதுதான் இடையூறு? நம்ம எடுத்துட்டு வந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஆகாமியம் தான் நமக்கு இடையூறு. ஸ்கூலுக்கு போறதுக்காக பேக் போட்டிருக்கு பிள்ளை, நல்லா கவனிங்க. ஸ்கூலுக்கு போறதுக்காக பேக் போட்டிருக்கு, அது இடையூறு கிடையாது, அது கண்டிப்பா கொண்டுதான் போகணும். சரிங்களா? அப்புறம் நமக்கு சின்ன சின்ன சாப்பாடு பேக் வச்சிருக்கு, அது இடையூறு கிடையாது, அது கண்டிப்பா கொண்டுதான் போகணும். அது போக எக்ஸ்ட்ரா ஒண்ணு எடுத்து கூட வச்சுக்கிச்சு பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா இது கூட ஒண்ணு வச்சுக்கிச்சு பாத்தீங்களா, அதுதான் இதுக்கு இடையூறு. அது போல நமக்கு இருக்கக்கூடிய சஞ்சிதமும் ஆகாமியமும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த பிறவியில வருவினை என்று சொல்லுகின்ற ஆகாமியம் தான் நமக்கு இடையூறா இருக்கு. அடுத்த வினைக்கு அடுத்த பிறவிக்கு அதுதான் வழிவகுக்குது. அதனால ஆகாமியம் செய்யாம இருக்கணும். ஆகாமியம்னா என்ன? நாம இந்த பிறவியில எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வினை, எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வினை. எக்ஸ்ட்ரா எப்படி வினை ஏர்ன் பண்றோம் அப்படின்னா, ஆமா, ஆனா கவனிச்சுக்கோங்க, எப்படி ஆகாமியத்தை தடுக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆகாமியத்தை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் உண்டு. நாம எக்ஸ்ட்ரா வினை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு உபாயம்தான் உண்டு. அந்த உபாயம் என்பது அடியார்களோடு சேர்ந்திருப்பது. அடியார்களோடு சேர்ந்து இருக்கும் போது என்ன நிகழும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை சொல் செயல் அத்தனையுமே சிவபெருமானுடைய திருவடியே சிந்திக்கும். அதனால அடியார்களுடைய சார்பு தான் ஆகாமியத்தை நீக்குகின்ற மருந்து. அதுதான் பொற்சொன்னம் முழுக்க பேசியிருக்கோம். வாய்ப்பு இருந்தா நம்ம அடியவர் பெருமக்கள் பொற்சொன்னம் ஃபுல்லா அந்த ஆகாமிய வினை எப்படி நீக்கிறதுன்றத நம்ம யூடியூப்லயே நம்ம போட்டிருக்கோம். நிறைய பதிகங்கள்லாம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 150 அமர்வு ஏற்கனவே பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு 150வது அமர்வு. அந்த அமர்வுகள்லாம் பார்க்கும்போது அந்த எப்படி ஆகாமிய வினைகளை எல்லாம் நம்ம வந்து நீக்கணும். அப்போ ஆகாமிய வினை என்பது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் முக்கியம். ஏன்னா ஆகாமிய வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சிடும்ல, அதனால அது ஒரு மட்டும் சொல்லிக்கிறோம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒருத்தவர் உங்களை திட்டணும், நீங்க அவர்கிட்ட திட்டு வாங்கணும், இல்ல அவர் உங்க மனசை புண்படுற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது வினை. இந்த பிறவியில நான் எடுத்துட்டு வந்த வினை. என்ன வினை? அது பிராரத்த வினை. ஏற்கனவே செஞ்ச வினை வந்து சாமி கொடுத்துட்டாரு. நாம எந்த தப்பும் பண்ணல, நாம எதுவும் செய்யல, அவங்களுக்கு ஒரு தீங்கும் பண்ணல. ஆனா எதிர்த்தாடு நின்று என்னுடைய குடும்பத்தையே நீதான் அழிச்ச, உன்னாலதான் நான் கெட்டு போனேன், நீ சும்மா இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்படும் மாதிரி பேசும்போது அந்த வினை நமக்கு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன், நீ இப்படி பண்ணேன், உன் குடும்பத்தை அப்படி தலையில வச்சு தாங்கினேன், இதை நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி காமிப்போம்ல, நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி காமிப்போம்ல. அதுதான் என்னது? அவன் ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம வினை அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். நம்ம என்ன பண்றோம்? உடனே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ற பேர்ல ஆகாமியை தூக்கி அள்ளி போட்டுக்கிறோம் நம்ம. ஆக நல்லது ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப இது பண்ணவும் தேவையில்லை. ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்கன்னா அந்த தீங்குக்கு நாம எதிர்வினை செய்யாம இருப்பது பேர் தான் ஆகாமி. யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் எதிர்வினை செய்ய மாட்டேன். இப்ப யாரோ அவன் திட்டுறாங்க, போன பிறவியில செஞ்சதை இவன் வந்து தீர்த்துக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தோணும்? ஆஹா நம்மளுடைய வினை என்ன இருக்கு, கலைஞ்சிருச்சு, சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள. இதைத்தான் நம்மளுடைய வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. உங்களுக்கு உங்களுக்கு கடுமையான பனிச்சூழல் வருது, இடைஞ்சலான சூழல் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல சிரிச்சுக்கணும். ஏன் சிரிக்க சொல்றாரு? அந்த இடுக்கண் சூழல் வந்து உங்களுடைய முன் செய்த பிறவி வினை வருகின்றது. அந்த வினையானது நீங்குகின்ற போது என்ன தோணணும்? வினை நீக்கம் ஏற்பட்ட என்ன வரணும்? வினை நீக்கம் ஏற்பட்ட என்ன வரணும்? நோய் நீங்கிருச்சு. எப்படி இருக்கணும்? சிரிக்கணும்ல. அதனால எப்பொழுது துன்பம் வந்தாலும் சரிங்க, ஆஹா நான் செஞ்ச வினை வந்துருச்சு,
நான் செஞ்ச வினை எனக்கு வந்து கழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடுக்கண், அதாவது கடுமையான சூழல் வரும்போதெல்லாம் அந்த சூழலை பார்த்து சிரிச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, வந்துருச்சு போயிடும், கொஞ்சம் அது கடந்து போயிடும், அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அதை நினைக்க உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஆகாமிய வினை பற்றாது. இந்த மனப்பான்மை எப்ப வரும் அப்படின்னா அடியவர்கள் சார்பு இருக்கும்போதுதான் இந்த மனப்பான்மை வரும். ஆகவே நமக்கு இடையூறாக இருப்பது ஆகாமியம்தான். ஆகாமியம்னா என்னன்னா நமக்கு முன்னாடி யாராவது நம்ம தப்பு பண்ணாம, அதுக்காக நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அதுக்காக நான் ஒரு வேலைக்கு நான் போயிருக்கேன், வேலை செய்யாம உட்காந்துருக்கேன், மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு, அறிவு இல்ல, கொடுத்த வேலை இன்னும் செய்யல, நீ எல்லாம் ஒரு ஆளா, ஏன்னா இதுக்கு தானே வந்திருக்க, இது செய்யாம உட்காந்துக்கொண்டே, ஆகா என்னுடைய ஆகாமியவனை கழிந்து கொண்டிருக்கின்றது, நல்லா திட்டுங்க மேனேஜர், நல்லா திட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க, உங்க மேல எந்த பழியும் இல்லாதப்ப வர்ற வினைக்கு பேருதான் ஆகாமிய வினை. அந்த இடத்துல நீங்க பேசாம இருக்கணும். தப்பு பண்ணிருக்கோம், அம்மா பலார் நடிக்கிறாங்கன்றப்போ ஆஹா ஆகாமியனை வருது, வரட்டும், அது என்னுடைய வினை கழியுதுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம தவறு செஞ்சு அதுக்கான தண்டனை கிடைக்கும் போது அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா தவறு செய்யாம தண்டனை கிடைக்கும் இல்லையா, இந்த தண்டனை எனக்கு ஏன் கிடைக்குது, நான் இதுக்கு ஏன் காரணம் அப்படின்றத யோசிக்காம போன பிறவில செஞ்சு இந்த துறையில வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ண விரும்பல, அப்படியே வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறது ஆகாமி வினை செய்யாம தப்பிக்கிறதுக்கான வழி. இதுதான் நமக்கு இடையூறை நம் நீக்குகின்றன. எந்த இடத்துல எல்லாம் நமக்கு பதில் சொல்ல முடியாமல் மனது பரிதவிக்கின்றதோ அந்த இடத்துல அந்த வினையை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன முயற்சி பண்ணி நான் பெரிய ஆளுன்னு அந்த இடத்த காமிச்சு நான் தான் எல்லாம் பண்ணேன்றதை காமிச்சு சாமிக்கிட்டே சொல்லுவோம்ல. சில சமயம் கெட்டது நடந்துச்சு என்ன சொல்லுவோம், ஏண்டா உனக்கு கண்ணு இருக்கா, எத்தனை பிரதோஷம் வந்திருப்பேன், எத்தனை குடம் பால் ஊத்திருப்பேன், சாமி கிட்டே சொல்லி காட்டுவோமா இல்லையா, எத்தனை பால் ஊத்திருப்பேன், எத்தனை திருவாசக சிந்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பேன், எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துருச்சேடா, இதெல்லாம் உனக்காக நான் எத்தனை. அப்போ சாமி கிட்டயே இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு வருகின்ற வினையை அதற்கு நமக்கு பங்கில்லாத போது, நமக்கு ஏதாவது தீவினை வரும்போது அந்த தீவினையை அப்படியே கண்மூடி கடந்து போவது, அதை நகர்ந்து போவது என்பதுதான் நாம இடையூறுலையும் தப்பிக்குவது. அது எப்ப நிகழும்னா நல்லா கவனிங்க, புந்தியிலே புயங்கந்தால் வைத்திருக்கும் போது எல்லா துன்பங்களையும் குறைந்த மதிப்பீடு செய்யறோம். இங்க பாருங்க, எந்த துன்பம் வந்தாலும் குறைந்த மதிப்பீடு. என் புத்தி முழுக்க நமச்சிவாய் மதம், நமச்சிவாய் 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 அப்படின்னு சொல்லும் போது இவர் இருக்காருல்ல நலாயினி தலையில, நலாயினி தெரியும்ல, நலாயினி தலையில அவருடைய கணவர் தொழுநோயாக அவர் எப்பயுமே தூக்கிட்டு போவா, கூடையில வச்சுதான் தூக்கிட்டு போவா. அவரு போயிட்டு இருக்காரு, ஒரு தபஸ்விக்கு கழுவுல அமர்ந்து தவம் செய்கிறாரு. ஒரு தபஸ்வி கழுவுல அமர்ந்து தவம் செஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு போய் இவர் தூக்கிட்டு போறப்ப கால் என்ன ஆயிடுச்சு, அந்த கழுவுல பட்டுருச்சு, கழுமரத்துல பட்டுச்சு. பட்டவொடனே என்ன ஆயிடுச்சு, சரக்குன்னு மேல ஏறிடுச்சு. அவங்க மெதுவா பண்ணிட்டு சரக்குன்னு மேல இருந்த உடனே அந்த வலி தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிட்டாரு, இதற்கு காரணமானவனுடைய தலையானது சூரியன் உதிக்கும் போது சுக்கு நூறாக கடவுதுன்ட்டார். இவன் என்ன சொன்னா, சூரியன் உதிச்சாதானே, சூரியனே உதிக்காதுன்ட்டான். தலை மேல அமர்ந்திருக்கிறார்ல யாரு, தலை மேல அமர்ந்திருக்கக்கூடிய தொழுநோயாளி மகா தபஸ்வி, அவரோட மகா தபஸ்வி. அவர் தலை சுக்கு நூறாக போக கடவுதுன்னு இவர் சாபம் கொடுத்தார் இல்லையா, சாபம் கொடுத்தவங்க எதிர் சாபம் கொடுக்கலாம். இவரு எப்படா என்னை பார்த்து நீ சொல்லலாம், உன்னை விட நான் பெரிய தபஸ்வின்னு சொல்லலாம். அவர் அந்த நேரத்துல தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க விரும்பல. போன பிறவியில செய்த பாவம் நமக்கு வருது, இதை நம்ம வாய மூடி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்னு அமைதியா நின்னார். அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய தபஸ்வி, அவர் பண்றதுக்கு மேல இவர் பெரிய தபஸ்வி. ஆனா இவர் அதுக்கு எதிர் சாபமோ இல்ல எதிர் வினையோ கொடுக்கல, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னாச்சு, அதற்கான தீர்வும் தன்னாலேயே கிடைச்சது. ஆக
நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்ன உடனே, நமக்கு யாராவது துன்பம் கொடுக்குறாங்கன்னு உடனே அவனை விட அவனுக்கு பெரிய துன்பம் கொடுப்போம், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பல வினைகளை சேர்த்து கொள்ளாம, அது போன பிறவியில நாம் பெற்ற பல வினைகளுடைய தொகுப்பு நம்ம பேசுறாங்களா ஓகேன்னு கேட்டுட்டு போறது. இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, நாம இது பண்ணவே இல்லை. ஆனா இவர்கள் இப்படி நம்மள தீப்பழி போடுகின்றார்கள், தீமையான சொற்கள் பேசி மனதை காயப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, சரி போன பிறவியில நம்ம இது பண்ணிருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ன்ற அந்த உணர்வு தான் நாம இனிவோர் இடையூறு அடையாமை. இப்ப இடையூறு எப்ப அடைய மாட்டோம், நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள் என்ன வார்த்தை? புயங்கன் தாளே புந்தியில் வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும். அப்போ வருகின்ற துன்பங்களுக்கு குறைந்த மதிப்பீடு கொடுத்தோம். புயங்கன் தாளாகிய சிவமந்திரத்தை, நமச்சிவாய மந்திரத்தை புத்தியிலே வைத்துக் கொண்டா ரெண்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகாது? இனிவோர் இடையூறு அடையாமே. அப்ப இனிமே மாமியார் என்ன திட்டினாலும் நம்ம எப்படி நினைச்சுக்கணுங்க? இல்ல அதுக்காகத்தான் நான் சொன்னேன். மாமியார் நம்ம எதுவும் வேலை செய்யாம நல்ல மட்டமல்லாக்க படுத்துட்டா அந்த அம்மா அப்படிதான் பேசும். சும்மா கையா முயாம தான் கஷ்டம் வந்து என்னம்மா அவனுக்கு அறிவு இருக்கு, அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எந்த வேலையும் செய்யாம உட்காந்துருக்கு, அப்ப என்னுடைய ஆகாமிவனை போகின்றது அப்படின்னு கூட. நாம நல்லா வேலை பார்த்திருப்போம். மாமியாருக்கு உளுந்த வடை அப்படியே பக்குவமா போட்டு அப்படியே அந்த சட்னி, அந்த கார சட்னியையும் அந்த தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்து வாயில வச்சு அப்படியே கரையிற மாதிரி கொடுத்தாலும் வாயில வச்சுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இந்த சாப்பாடு செய்யறதுக்கு தான் இவ்வளவு நாள் கத்துக்கிட்டேன்னு மாமியார் நல்லா இருக்கிற சொல்றப்போ, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நாளை என்ன பார்த்து இப்படி இந்த மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நல்லா தானே பண்ணேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, இவ்வளவு கேவலமா திட்டுறாங்களே, நாளைக்கு எலி மருந்துகளை கலப்போம் அப்படின்னு நினைக்காம மாமியார் நமக்கு நல்லதுதான். சரி நம்ம செஞ்ச வினை ஏதோ போன பிறவியில ஏதோ மாமியாரை நம்ம திட்டிருப்போம் போல, இந்த அம்மா மாமியார் உருவெடுத்து நம்ம திட்டிட்டு இருக்கு, நல்லதான் செஞ்சிருக்கோம் பெருமானே, உனக்கு செய்யறது மாதிரிதான் செஞ்சிருக்கேன், இருந்தாலும் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல சாமி, எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் அதை எதுவும் பெருசா எடுத்துக்கல, நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த நகர்ந்து போறது பேரு தான் ஆகாமி எதுவும் தப்பிக்கிறது. புரியுதா? அதுக்காக வேலை செய்யாம நீங்க படுத்திருந்தீங்கன்னா மாமியார் இல்ல, எல்லாரும் திட்டத்தான் செய்வாங்க. நம்ம தவறு செய்யக்கூடாது. தவறு செய்யாம அறத்துல நிற்கும் போது நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்துக்கு நாம் தான் காரணம்னு நம்ம நினைச்சு கொள்ளக்கூடிய மன ஆற்றல் எப்ப வரும் அப்படின்னா, புயங்கன் தாளே புந்தியில் வைத்துட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் அப்படின்னு 2 செயல்களை செய்யும் போது அந்த நிலைக்கு நாம வருவோம். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஆனந்த் சொல்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, திட்டு திண்டுக்கல்லு வைய வைரக்கல், எவ்வளவு திட்டணுமோ திட்டிக்கோங்க அப்படின்னு திட்டு வாங்குறது இல்ல, அது கிடையாது. திருவாசக சிந்தனைக்கு வந்த பிறகு மாமியாரு திட்டுறதுல மருமகளையும் திட்டுறது கிடையாது, யார் திட்டினாலும் வாங்கிக்கிறது தான். எல்லாம் போகட்டும் இறைவனுக்கேன்னு விட்டுட்டாங்க, நாங்க எல்லாம் சிவம் பாத்துக்கோ அப்படின்னு விட்டுறது. அதனால நம்ம வெளியெல்லாம் கழிஞ்சிட்டு போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதாங்க. உண்மைதான், அதுதான். அந்த மனப்பான்மை தான் நமக்கு இடையூறு வராமல் தடுக்கின்றது. ஆக அடுத்த வரையும் பார்க்கலாம். திகழும் சீரார் சிவபுரத்து. அப்போ நாம என்ன பண்ணணும், இப்படி இடையூறு வராம இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? திகழும் சீரார் சிவபுரத்து சென்று நம்ம சிவபுரம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சிவபுரம் எப்ப போக முடியும்? இடையூறு வரக்கூடாது. அந்த இடையூறு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா துன்பங்களையும் இகழணும், அதாவது குறைந்த மதிப்பீடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புயங்கன் தாளே புந்தியில் வைத்துட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின். ஆக புகழ்தல், தொழுதல், பூப்புனைதல் என்ற செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக எல்லா துன்பங்களையும் குறைந்த மதிப்பீடு தர வேண்டும். சிவபெருமானுடைய திருவருளை புந்தியிலே வைத்து பெற வேண்டும். அப்படி பெறும்போது இடையூறெல்லாம் வராது. இடையூறு வரலன்னா சிவபெருமான் கிட்ட அவனுடைய சிவபுரத்துக்குள்ள போகலாம். அப்ப சிவபுரத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணும்? இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம திடீர்னு கிளம்புறோம் ஊருக்கு, எங்க திடீர்னு நான் மாமியார்ட்ட சொல்லிட்டு, அம்மா நாங்க இந்த மாதிரி கைலாயம் போறோம், மானசரோவர் ஏரி பார்க்க போறோம், கேதார் போறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வீட்டுல ஒரு இடைஞ்சல் வரும். என்ன இடைஞ்சல்? அதான் மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுக்காரரா இருக்கலாம், ஏன் நம்ம ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அந்த அம்மா போகாம இருக்கும், ஏன் இந்த தடவை போய்கிட்டு எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா உனக்கு, இப்பெல்லாம் வெள்ளம் வருதான், எங்க நார்த் இந்தியால பயங்கர வெள்ளம் வருதான், அந்த அம்மா போலையா அதுக்காக.
நார்த் இந்தியால பயங்கர வெள்ளம் வருதா? நிறைய பேருக்கு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ வேற ஐயா நீங்க என்ன நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலே இடையூறு வருது. ரைட் ரைட். ஆக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடையூறு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த இடைஞ்சல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம போய் அடைய முடியாது. ரைட்டா? அப்ப இடைஞ்சலை முதல்ல தூக்கி விடணும். நமக்கு இருக்கக்கூடிய இடையூறு என்ன? இப்ப சொல்லுங்க, நமக்கு இருக்கக்கூடிய இடையூறு என்ன? ஆகாமிய வினைங்க. ஆஹா, அருமை அருமை. ஆகாமிய வினை. இன்னைக்கு பாருங்க, வந்துட்டு இன்னும் சேர்த்தி போட்டுக்கிறோங்க. அந்த வினையை தான் பெரிய இடையூறு, இடைஞ்சல். அதுதான். இப்ப பாருங்க, இன்னைக்கு தேவி அம்மா சிக்ஸர், எல்லா பாலுக்கும் இன்னைக்கு சிக்ஸர். எப்படின்னே தெரியல. ஆகாமிய வினைதான் நமக்கு இடையூறு. ஆகாமிய வினையை நம்ம செய்யாம இருக்கணும். அப்படி செய்யாம இருக்கணும்னா என்ன தவத்துல இருக்கணும்? தினமும் சிவபெருமான புகழணும், தினமும் சிவபெருமானுக்காக தொழணும், தினமும் சிவபெருமானுக்காக பூ புனையணும். பூ புனையுதுன்னா வெளிப்பூ இல்ல, உள்ள இருக்கக்கூடிய என்ன பூ? திருமறை அன்பு, தாமரை பூவா? தாமரை பூ இல்ல, நம்மளுடைய உள்ள இருக்கு. இல்ல உயிர், அதெல்லாம் ஓகே. திருமுறை என்ற சந்த பூக்களை தொடுக்கணும். நமக்கு வெளியிலையும் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா தொடுக்கணும் சாமி, அதுவும் தப்பு இல்ல. கஸ்தூரி அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க, அழகா சரம் தொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு அடியே பதில் சொல்ல இங்க சொல்லிக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சுவாமி. ஆக நாம வெளியிலையும் சரம் தொடுக்கணும், உள்ளையும் சரம் தொடுக்கணும். உள்சரம் என்பது திருமுறை பாடும்போது மூச்சு சரமும் சாணா தொடுக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த பாட்டு பேர் என்ன? ஏற்கனவே சொன்னோம்ல, இது நிறைய பாடல்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பாடல் பாடும்போது ஜெகதீஷம் ஏதாச்சும் பாடுங்க பார்க்கலாம், ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். பூவா மலர் கொண்டு தொழுவார் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் ஆனோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமாமலை நின்று அதிர வெறுவி துருமின் இறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் ஆமாம் பிணை வந்து அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. நன்றிங்க. ஆஹா, சரி சரி. ஆக இந்த பாடல் நீங்க வெளியில பாடும்போது உள்ள இருக்கிற மூச்சு காத்து தம்மு கட்டும். ஆமாமலை கொன்று அணையும் சாரல் அப்படின்னு அந்த சந்தங்கள்லாம் சொல்றப்போ உள்ள இருக்க மூச்சு தொடுக்கும். அப்படி மூச்சு தொடுக்கும், தானாலேயே மூச்சு தொடுக்கும். அப்போ அண்ணாமலையாரேன்னு சொல்றோம். அப்போ நீங்க மூச்சு தொடுக்கிறதுக்கு தனியா பயிற்சி தேவையில்லை. நீங்க திருமுறை சந்த பூக்களை மனதால தொடுக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய சரமும் மூச்சு காத்தும் தொடுக்கப்படும். ஆக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஃபார்மா புகழணும், தொழணும், பூ புனையணும். அந்த பூக்களை புனையணும். எந்த பூ? வெளிப்பூவையும் புனையணும், அதே சமயத்துல சந்த பூக்களாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த 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 திருமுறை பூக்களையும் புனையணும். அப்படி புனைஞ்சிட்டீங்கன்னா, அது புனைஞ்சது மட்டும் கிடையாது, உங்க புந்தியில என்ன பண்ணணும்? உங்க புந்தியில புயங்கன் தாள வைக்கணும். புயங்கன் தாள் என்பது நமச்சிவாய மந்திரம். அதை நிறுத்தணும். அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன நிகழும் அப்படின்னா, எந்த துன்பம் வந்தாலும் இது ஒண்ணும் இல்ல, இது பெருசு. துன்பம் வந்து கண்ணுக்கு முன்னாடி நிப்பான், கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் குத்துறதுக்கு நிப்பான்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணல, இதுதான் நிகழணும்னா நிகழட்டும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கத்தியை கீழே போட்டு காலில் தொட்டு கும்பிட்டு போயிருவாங்க. நினைச்சு அந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் நம்மளை பயமுறுத்தினாலும் அந்த துன்பங்களை பார்த்து நாம ஒன்னும் பெருசா எடுத்துக்காம அத்தனை துன்பத்தையும் நம்ம கீழே போட்டுட்டு அதுக்கு சிறிய மதிப்பீடு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தன்னால
தன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறதும். அப்படி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னா இடையூறு வராம பாத்துக்கணும்னா சிவபெருமானுடைய அடியவர் திருக்கூட்டத்தோட சார்பு ஏற்பட்டு அந்த அடியவர்களோட நாம் கலந்து நின்று நாம் ஆகாமியம் என்று சொல்லுகின்ற வருதினையை வராது பார்த்து கொண்டுட்டோம்னா எங்க போறதுக்கு டிக்கெட் கிடைச்சிரும், சிவபுரத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கிடைச்சிரும். சிவபுரத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது என்ன அப்படின்னா இடையூறு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இடையூறு என்பது ஆகாமியம். தினமும் படுக்கும் போது எக்ஸ்ட்ரா வினை பண்ணோமான்னு டெய்லி உங்களை நீங்களே ஆடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வினை ஏதாவது பண்ணிட்டோமா, யாரையாவது நமக்கு ஒண்ணு வந்துச்சு நாம யாருக்காவது ரிப்பீட் பண்ணோமா, நாம யாருக்காவது வினையை கொடுத்தோமா அப்படின்னு அது மாதிரி நீங்க இருக்கிறமான்ற ஒரு ஆடிட் பண்ணி உங்க பரிசீலனை செய்து கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, செலவு அதிகமாகுது, வீட்டுல கண்ணா பின்னான்னு செலவாகுது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? கண்ணா பின்ன சாமி என்ன காசு வாங்கினாலும் கண்ணா பின்னான்னு செலவாகுது சாமி அப்படின்னா செலவாகாம தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. செலவு வந்தா செலவாகாம தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா செலவை குறைக்க வேண்டாம், நீங்க பண்ற செலவை குறைக்க வேண்டாம், தினமும் அதை என்ன பண்ணணும், எழுதணும். பண்ற செலவெல்லாம் டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாலேயே அந்த செலவு குறைந்து விடும். அது போல தினமும் நீங்க பண்ணுகின்ற ஆகாமியத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு முறை நீங்க பரிசீலனை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா தானாலேயே அந்த ஆகாமியம் செய்யாத வினை நமக்கு நடந்துரும். அது போல நம்மளுடைய டெய்லி நம்ம எதிர்வினை செய்யறோமா, எதுக்காவது நம்ம தேவையில்லாம எந்த துன்பமும் செய்யாத ஒரு நிராயுத பாணிய போட்டு அடின்னு அடிச்சமா இன்னைக்கு அப்படின்னு மட்டும் டெய்லி செக் பண்ணிக்கணும். எந்த தப்பும் பண்ணாத நிராயுத பாணிய போட்டு துவம்சம் பண்ணிருப்போமா, துவம்சம் பண்ணோமா, யாருடைய மனசை இன்னைக்கு துன்பப்படுத்தணுமா அப்படிங்கிறது தினமும் ஒரு பரிசீலனை செய்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஆகாமிய வினை வராது. அப்படி யார் ஒருவர் தினமும் ஆகாமிய வினையை செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்குத்தான் சிவபுர பாஸ் கிடைக்கும். ஈஸியா மத்தவங்களுக்குலாம் கிடைக்காது. என்ன சாமி ஜெகதீஷ் தெரியுமா? ஐயா, இப்ப மனித ரீதியா நம்ம இப்படி பண்றோங்க. இந்த உயிரினங்கள் இருக்காங்க இல்லைங்க, கொடிய இது பாம்பு, அந்த நாய்கெல்லாம் போறப்ப துரத்திட்டு வருங்க, கடிக்க வரும். கல் எடுத்துதான் அடிக்கணும். வீட்டுல எல்லாம் லிக்விடேட்டர் போடுறோம், வீட்டுல எல்லாம் ஆல் அவுட் லிக்விடேட்டர் போடுறோம், கொசு எல்லாம் சாகத்தான் செய்யுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த நிலைக்கு போவீங்க. முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதனையே காயப்படுத்தாம இருக்க முயற்சி செய்யலாம். அதுக்காக திடீர்னு நடந்து போறப்ப காலில் எறும்பு மிதிச்சிடுறோம், செத்துருச்சு, அதுக்காக நான் என்ன பண்றது? அதனால மயில் பிள்ளை எடுத்துக்க சும்மா சமணர்கள் கூட்டி எல்லாத்தையும் ஏமாத்தினாங்கல்ல, அது மாதிரி செய்ய வேணாம். நாம முன்னாடி நிக்கிற ஆன்மாவினுடைய மனதை குற்றப்படுத்தாம காயப்படுத்தாம இருக்கமா, தப்பு பண்ணாத நிராயுத பாணிய தண்டாலேயே அடிச்சு சாகடிச்சோமா, இந்த மாதிரி டெய்லி நம்மள பரிசீலனை செய்து கொண்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஆகாமியத்துல இருந்து விலகுறோம்னு அர்த்தம். ஆகாமியம் பண்ணாம நிக்கிறோம் அப்படின்னா சிவபுரத்துக்கு பாஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஆகாமியம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பக்குவம்? சிவபெருமான புகழணும், சிவபெருமான தொழணும், சிவபெருமானுக்கு பூ புனையணும், அவன் திருவடி என்ற நமச்சிவாய மந்திரத்தை தலைக்குள்ளேயே வச்சுக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் அது ஈஸியா எடுத்துக்கணும். இது 5 செஞ்சா என்ன ஆயிடும்? ஆகாமியம் என்ற வினை இடையூறு நமக்கு வராது. அப்போ ஆகாமியம் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆகாமியம் செய்யாம இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதையும் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஆகவே ஆகாமியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு 5 வினை செய்யணும். 5 வினை செஞ்சா ஆகாமியம் வராது. ஆகாமியம் வரல அப்படின்னா நமக்கு சிவபுரம்ன்ற பாஸ் நமக்கு கிடைக்கும், சிவபுரத்துக்குள்ள போகலாம். இப்ப சிவபுரத்துக்குள்ள போயிட்டோம், நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், சிவபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வருகின்ற அமர்வுகள்ல நாம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவோமா? பேசாம சின்னதுதான் முடிச்சிருவோமா? இன்னும் 8 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோமா? என்ன சாமி? முடிச்சிருவோம். இந்த 6வது பாட்டம் முடிச்சிருவோம். இந்த 8 நிமிடம் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன்னின்று நெஞ்சம் உருகி நிற்பாமே. இப்ப சிவபுரத்துக்கு போறதுக்கு பாஸ் கிடைச்சிச்சு. எப்ப பாஸ் கிடைக்கும்? சிவபுரத்துக்கு போறதுக்கு எப்ப பாஸ் கிடைக்கும்? அருமை அருமை ஓவியம், அருமை. ஆகாமியம் என்ற இடையூறு நாம செய்யாம இருந்தா சிவபுரத்துக்கு பாஸ் கிடைக்கும். சிவபுரத்துக்கு பாஸ் கிடைச்சா சிவபுரத்துக்குள்ள போயிடலாம். அப்படி போன உடனே என்ன பண்ணோம்? அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி வணங்கணும்.
கண்டிப்பா சிவபுரம் போறதுக்கே சிவபெருமான் திருவடியை வணங்குறதுக்கு தான் இல்ல, சிவபுரம் போறதுக்கே சிவபெருமான் திருவடி வணங்குறதுக்கு தானே. அதுல என்ன மாற்று கருத்து? அதை சொல்ற அப்படி நம்ம சாமி. ஆனா அதோட நிறுத்திடல, என்ன சொல்றாரு? அதுதான் முக்கியமான வார்த்தை. நிகழும் அடியார் முன் சென்று. நிகழும் அடியார் முன் சென்று. நிகழும்னா என்ன? அந்த அடியவர்கள், அவர்கள் யாருடைய அடியவர்கள்? சிவபெருமானுடைய திருவருளினாலே வந்த அடியவர்கள். நாமெல்லாம் யாரு? நாமளும் சிவனடியார்கள் தான். நாமளும் எதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம்? நாமளும் எதுக்கு? சிவபுரத்துக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்காங்கல்ல அந்த அடியார்கள் நிகழும் அடியார்கள். என்ன காரணம்னா, நினைச்சு பாருங்க, எல்லாம் கவனிக்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி கவனிக்க வேண்டிய ஒரு இடம். நாமளும் சிவபுரத்துக்கு போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடியார்களும் சிவபுரத்துக்கு போறாங்க. கவனிங்க, 200க்கு 200 வாங்கினவனும் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு போவான். கடைசி கட் ஆஃப் 159 இருக்குல்ல, அவனும் கடைசி கட் ஆஃப், அதுதான் லாஸ்ட்ல இருக்கிற கட் ஆஃப் வாங்குறவனும் உள்ளுக்குள்ள போவான். அதுதான் ஜஸ்ட் பாஸ் மாதிரி. ஜஸ்ட் பாஸ் வாங்குற 150 கட் ஆஃப் இருக்கிறவனும் அந்த மருத்துவமனைக்கு போறான் படிப்புக்கு. 200க்கு 200 மதிப்பு வாங்குறவங்களும் 2 பேரும் ஒன்னா, ஒரே கிளாஸ் தான், ஒரே இடத்துல தான் இருக்காங்க, 2 பேரும் ஒன்னா. இது ஜஸ்ட் பாஸ் ஆனது. அந்த ஜஸ்ட் பாஸ் கூட யார் பார்த்து போட்டது? சாமி பார்த்து போட்டது. ஜஸ்ட் பாஸ் ஆனது. இந்த நிகழும் அடியார்கள் என்பது மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட். அவங்க எல்லாம் மெரிட்டோரியஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சிவனுடைய அருளினாலே வந்தவர்கள். நாம போனா போது இந்த புள்ளைய இந்த பிறவியை விட்டுட்டோம்னா திரும்ப இது பன்றியாவே பிறந்து நம்ம உயிரத்தான் வாங்கும், பாஸ் போட்டு விட்டுறலாம்னு சொல்லி சாமி என்ன பண்ணிடுவாரு? தூக்கி உள்ள போடுறது மாதிரி. அங்க இருக்கிற அடியார்கள்லாம் யாரு? நிகழும் அடியார்கள். சிவபெருமானுடைய அன்பு, சிவபெருமானுடைய கருணை எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நிகழும் அடியார்கள். நமக்கு எப்ப கருணை வரும்? என்கிட்ட 2 லட்சம் இருந்தா மட்டும், 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கையில, சிவன் கோயிலுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 2000 கருணையா. அப்படி நான் 2000 பண்ணேன் அப்படிங்கறத பெரிய கொட்டளத்துல போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இதுவே 2 கோடி இருக்கு, என்ன பண்ணுவேன்? 2 லட்சத்தை கையில கொடுத்து, இங்க பாரு கல்வெட்டு சும்மா பெருசா இருக்கணும், என் பேரு அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கருணையா கொடுப்போம்ல. அப்போ எனக்கு தாராளமா இருக்கிறப்போ, நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி, எனக்கு தாராளமா இருக்கிறப்பதான் என்கிட்ட கருணை இப்ப இருக்கும். தாராளமா இருக்கு. அப்ப சிவபெருமான் நமக்கு ரொம்ப இன்பத்துல. ஆனா கவனிங்களேன், குங்கிலியம் என்ற அந்த நறுமண பொருளை பசிக்காக தன்னுடைய தாலியை நம்ம கொடுத்து, தாலி என்பது எதுக்காக கொடுத்துருக்காங்க? தங்கத்துல போடுறாங்கன்னா அந்த தாலியை விற்கிறது தான் கடைசி பொருளா இருக்கணும். அதுக்கப்புறம் அது முன்னேறி வந்துடணும். நல்லா கவனிங்க, தாலியை ஏன் தங்கத்துல போடுறோம் அப்படின்னா, ஒரு பெண் தாலியை கழட்டி கொடுக்குறாங்கன்னா அதுதான் கடைசி வருமானம். அந்த வருமானத்துக்கு அப்புறம் கீழே போக கூடாது. எங்க வரணும்? திரும்ப கீழே போகணும்னா வந்துடணும். மேல போகணுன்றதுக்காகத்தான் தங்கத்துல தாலி கொடுக்குறாங்க. அதுதான் தாலி. அப்போ அந்த பெண் தாலி, கலைநாயனார் பெண் எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, தாலியை வச்சு வாங்கிட்டு வாங்க, இதுக்கப்புறம் நம்ம கீழே போக கூடாது, இதை வச்சு எப்படியாவது கையை ஊண்டி முன்னேறி போயிடலான்னு எல்லாம் இழந்தப்போ இந்த மனுஷன் என்ன பண்றாரு? குங்குலியம் வாங்கலையோ, குங்குலியம் வாங்கலையோ. இவன் தான் யாரு? இந்த படுபாவிதான் இப்படி வாங்கிட்டு என்னை பொறுத்த அளவுக்கு அவன் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல பூதகணங்களை விட்டு அனுப்புவாங்க. குங்குலியம் வாங்கலையோ. அப்ப என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஆமா இல்ல, பெருமானுக்கு குங்குலியம் போட்டு பல நாள் ஆச்சு, வாங்கிடுவோம். கேட்டவர் என்ன ஆசை? கொஞ்சம். நம்மள என்ன பண்ணுவோம்? நம்மள குங்குலியம் எவ்வளவு வாங்குவோம்? சரி, குங்குலியமும் போடணும். யாருக்கு போடணும்? சாமிக்கு குங்குலியம் போடணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கணும், தாலியை விற்போம். 2000 ரூபாய் காசு வந்துச்சுன்னா 20 ரூபாய்க்கு குங்குலியம் வாங்குவோம், மிச்ச காசுக்கு சாப்பாடு வாங்குவோம். குங்குலியம் போட்ட மாதிரி இருக்கும், சாமிக்கு நம்ம வீட்டுக்கு செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு 2 நினைவு வரும்ல. அந்த நினைவெல்லாம் கிடையாது. செஞ்சா கேட்டிருக்காரு சாமி, இது மலை குங்குலியம் சாமி. அண்ணன்னு சொல்ல வந்துட்டேன். குங்குலியம் நம்மளுடைய இங்க எத்தியோப்பியால ரொம்ப பியூரா கிடைக்குது. வெண்குங்குலியம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஆனந்தம் பெருகும். வெண்குங்குலியம் இங்க ரொம்ப பியூரா கிடைக்கும், எந்த கலப்பும் இல்லை. நான் பார்த்த ஒரு இடத்துல குங்குலியம் இருந்தது, குங்குலி நாயனாருடைய ஞாபகம் வந்துச்சு. ஆக சொக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இப்ப குங்குலியம், நான் இல்லாட்டினாலும் எங்க வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்கார மாட்ட சொல்லி, அம்மா கொஞ்சம் குங்குலியம் போட்டுருமா, குங்குலியம் போட்டா லட்சுமி கடாட்சம் வருதோ வரலையோ, கண்டிப்பா அடியார் வாங்கிட்டு வரேன், குங்குலியம் வாங்கிட்டு வரேன் அடியார்களுக்கு. அடியார்கள் நீங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளவு முடியுமோ. குங்குலியம்னா சாம்பிராணியாங்க? சாம்பிராணில ஒரு வகை. வெண்குங்குலியம் இங்க ரொம்ப, அதாவது எந்த கலப்பம் இல்லாம அப்படியே அட்டகாசமா கிடைக்குது. சரி, அப்போ
நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவனுடைய கருணை நமக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா, நமக்குள்ள எப்ப நிகழும்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும் கருணையா இருப்போம். ஆனா துக்கம் வந்துருச்சுன்னா அவனையும் திட்டிட்டு இருப்பான். ஆனா இந்த அடியார்கள் தான் யாருன்னா நிகழும் அடியார்கள். அவங்க எப்படின்னா எப்பொழுதுமே சிவத்தை நிகழ்த்தி கொண்டே, சிவத்தினுடைய கருணை அவங்களுக்குள்ள நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சிவத்தினுடைய கருணை அந்த அடியார்களுக்குள்ள நிகழ்ந்து, அவங்க காசு இருந்தாலும் நிகழும், காசு இல்லாட்டினாலும் நிகழும், அவங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் நிகழும், சாப்பாடு இல்லாட்டினாலும் நிகழும், வடக்காரவங்களா இருந்தாலும் நிகழும். எதுவுமே சாப்பாடு இல்லாம படுத்துட்டு இருக்கப்போ நைட்டு கதவை தட்டினா தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தை உடைச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு நிகழுகின்ற அடியவர்கள். அதனால அவங்க யாரு? நிகழும் அடியார்கள். இந்த நிகழும் அடியார்கள்னாலத்தான சிவத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க. சிவம் வெளிப்படுத்துறதுக்கு யார் மூலமா வந்தாரு? நிகழும் அடியார்கள் வந்தாங்கல்ல. அதனால சிவத்தை வணங்கிட்டு நிகழும் அடியார்களுக்கு முன்னதாக நின்று நெஞ்சு உருகி நிகழும். உங்களாலத்தான் நான் வந்தேன், உங்களாலத்தான் நான் இங்க வந்தேன். உங்களுடைய அந்த சரித்திரம் கேட்டு கேட்டுதான் சிவபெருமானுடைய அருள் எனக்குள்ள நிறைஞ்சது, சிவத்தை பார்க்கணும்ன்ற அருள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுகின்ற நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. அப்போ அந்த நெஞ்சம் உருகி சிவபுரத்துக்குள்ள போய் சிவனுக்கு முன்னாடி நெஞ்சம் உருகி நிக்க தேவையில்லை. அவன் கொடுத்தே ஆகணும். ஆனா கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நிகழும் அடியார்கள் இல்லையா, அவர்களுக்கு முன்னதாக நெஞ்சம் உருகி சிவபுரத்துக்குள்ள போய் அந்த நிகழும் அடியார்கள்லாம் யாரு? நம்ம திருமுறையில வந்த அடியவர்கள். நம்ம திருமுறையில பிள்ளைக்கறி சமைத்தது, பெண்ணை கொடுத்தது, முற்றத்தை உடைத்து சமையல் செய்தது, நெற்களஞ்சியத்திற்காக தன் கழுத்தை அறிந்து கொண்டது, இப்படி பலவிதமான பெருமானுடைய மிகச்சிறந்த செயல்களை செய்த அந்த நிகழ்வு அவர்களுக்கு எப்பொழுதுமே சிவம் என்ற பொருள் உள்ள நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழும் அடியார்களை பார்த்து, சாமி கடைசியில நீங்க நிக்கிற இடத்துக்கு நானும் வந்துட்டேன் பாத்தீங்களா, எனக்கு அவ்வளவு பெருசாலாம் நிகழாது, எனக்கு நிகழ்ந்ததெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் எனக்குள்ள சிவ நிகழ்வு நிகழ்ந்தது. இருந்தாலும் படுபாவி எனக்கு என்ன பண்ணிட்டான், பாஸ்போர்ட் உங்க பக்கத்துல வந்து நிக்க வச்சுட்டானே, அதனால உங்களாலதான் இந்த சிவபுரத்தை அடைந்தேன். நிகழும் அடியார் முன் நெஞ்சம் உருகி நிற்போம். ஆக இப்ப என்ன கவனிங்க, சிவபுரத்துக்கு நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் மட்டும், அதாவது 60 நொடி மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏன்னா முடிச்சே விட்டாச்சு. சிவபுரத்துல இருக்கக்கூடிய நிகழும் அடியார்களுக்கு என்ன ஒரு உரைப்போ அதுதான் நம்ம பூ உலகத்துல இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நம்ம தர வேண்டிய மதிப்பு. ஏன்னா திடீர்னு வந்துடாது நெஞ்சம் உருகி நிற்பது. திடீர்னு வருமா? திடீர்னு வந்துருமா? எல்லாமே இன்னைக்கு தமிழ் பேசுறோம், நீங்க எல்லாம் பாட்டு பாடுறீங்க, திடீர்னு வந்துச்சா? நிறைய முறை முயற்சி செய்தோம்ல. செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லி அதிகமாக முயற்சி செஞ்சாலும் வந்தோம். சிவபுரத்துல போய் நிகழும் அடியார்களுக்கு முன்னாடி நெஞ்சம் முருகி நிற்பத இங்க பூலோகத்துல இருக்கக்கூடிய அடியார்களுக்கு முன்னாடி நெஞ்சம் முருகி நின்று நாம் கற்றுக்கொண்டால்தான் சிவபுரத்துல இருக்கக்கூடிய அடியவருடைய நிகழும் அடியார்களுக்கு முன்னாடி நம்மளுடைய நெஞ்சம் உருகும். அதனால ஒண்ணும் இல்ல, சிவனடியார்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்கனாலத்தான் சிவபுரத்துக்கு போறோம், இவங்கனாலத்தான் பிறவாம இருக்க போறோம், இவங்கனாலத்தான் நமக்கு வாழ்வியல்ல சொத்து கிடைக்க போகுது, யாருக்குமே கிடைக்க முடியாத அழியாத சொத்து கிடைக்க போகுது. ஆகவே இவர்தான் நமக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி சிவனடியார்களுக்கு முன்னாடி நெஞ்சம் முருகி கண்ணீர் மழுகி நிற்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் சிவபுரத்துல உள்ள போறதுக்கான பாஸ் என்ட்ரி பிளஸ் நமக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக சிவனடியார் தாளை பணிந்து உருகுவதுதான் நீங்க செஞ்ச 5 செயல் செஞ்சீங்கல்ல. என்ன செஞ்சீங்க? பூ புனைந்தீங்க, தொழுதைங்க, சிவனுடைய மலர் புனைந்தீங்க, புகழ்ந்தீங்க, உங்களுடைய எல்லா துன்பங்களையும் இல்லைன்னு சொன்னீங்க, இடையூறு வராம பாத்துக்கிட்டீங்க. இந்த 6-7 நிகழ்வுக்கும் செய்ய முடியல. எனக்கு வரமாட்டேங்குது சாமி, எனக்கு பூப்புனை வரல, எனக்கு திருமுறை பாட வரல, எனக்கு வெளிப்பூவும் உள்பூவும் வரல, என்னால இடையூறுகளை குறைவா பார்க்க முடியல, எனக்கு இடையூறு எதுவுமே என்னால பண்ண முடியல சாமி, நான் என்ன பண்ணட்டோம்னா அடியவர்கள் முன்பாக நின்று நெஞ்சம் உருகி அடியவர்கள் முன்பாக நின்று வணங்குதல் ஒன்று. இந்த ஒரு விஷயம் செஞ்சா
நாம முன்னாடி சொன்ன 7 விஷயத்தையும் செஞ்சதுக்கு சமம். ஆகவே அந்த விஷயத்தை செய்வது என்பது செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடியை வணங்கி சிவனடியார்கள் முன்பதாக நின்று அவர்களை சிவமாக நினைந்து நெஞ்சம் உருகி நிற்பது ஒன்றே உபாயம் சிவபுரத்துக்கு செல்வது என்று சொல்லி அப்படி செய்வதனாலே நம்முடைய மொத்த வினைகளும் நீங்கும். அந்த வினையை நாம் இங்க செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அத்தனை அடியார்களையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து சிவ அடியார்களை ஒரு நாளும் ஒருபோதும் அடியவர்கள் யாரும் சாமி கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா அம்மா நான் பேசுறது இப்பதான் கேக்குதுங்களா? நல்லது. ஆக அடியவர்களை தொழுவது ஒன்றை தவிர நமச்சிவாய மந்திரம் வேறில்லை, பூப்புனைதல் வேறில்லை. அவர்கள் அப்ப தெரிஞ்சுக்கிச்சா அடியவர்கள் திருவடி அடியவர்கள் முன்பாக நிற்கின்ற அந்த போஸ்டர், அது நெஞ்ச முருகி நிற்கின்ற அந்த போஸ்டர் தான் எல்லா ஆதி வினைக்கும் வினை பொருள். அதுதான். அது வந்துருச்சுன்னா நமச்சிவாயம் சொன்னதுக்கு சமம். அது வந்துருச்சுன்னா புகழ்ந்ததுக்கு சமம். அது வந்துருச்சுன்னா பூ புனைந்ததுக்கு சமம். அது வந்துருச்சுன்னா புயங்கந்தால் புந்தியிலே வைத்ததற்கு சமம். அது வந்துருச்சுன்னா இடையூறு என்ற ஆகாமியம் தடுத்ததற்கு சமம். சிவபுரத்துல சென்றதுக்கு சமம். சிவன் தாழ் வணங்கியதற்கு சமம் என்று சொல்லி அத்தனை அடியவர்கள் திருமுன்பே அடிய நெஞ்சுருகி நிற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி நன்றி. நமச்சிவாய். சுவாமி நிறைவு செய்யலாம். பிரேமா அவர்கள் நிறைவு செய்யலாம். நமச்சிவாய். அடியார்கள் யாரும் போயிட வேணாம். 2 நிமிடம் நிறைவு செய்ய போறோம். அடியார்கள் இருந்துட்டு போனோம். சிவன் என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அனைத்து அடியார்களும் திருவடி பாதங்களை வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவ நன்றிங்க சுவாமி. அடியவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கேட்கலாம். ஏதாவது அடியவர்கள் பதிவு செய்யணும்னாலும் பதிவு செய்யலாம். ஒரு 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 2 அல்லது 3 பேருக்கு வாய்ப்பு. 3 நிமிடங்கள் நம்ம நிறைவு செய்யணும். அது மனதில் வைத்துக் கொண்டு அடியவர்கள். கோபியாமா சுவாமி. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. நான் போன வகுப்பு அதுக்கு முன்னத்த வகுப்பு கேட்டு எழுதி வச்சிருக்கேங்க. அதை நான் குரல் பதிவா கொடுத்துட்றேன். இப்ப பாதியில தான் வந்தேங்க சாமி. அதாவது நிலைத்த பொருளான நமச்சிவாயத்தை தான் உச்சரிக்கணும். நமக்கு வந்த துன்பத்தை இது ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல தாண்டி போகணும் அப்படிங்கிறீங்க. அந்த இடையூறுன்னு வர்றது நம்ம எது அப்படின்னா, இது வர்றதெல்லாம் இப்ப நம்ம பண்றதெல்லாம் இடையூறு கிடையாது. எதிரா இனிமேல் வர்ற வினையை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, வந்ததை கழிக்கிறது விட்டு போட்டு இனிமேல் சேர்த்துற வினை தான் நமக்கு இடையூறா வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதாவது நாம செஞ்ச சஞ்சிதமும் ஒண்ணும் பண்ணாது. நாம எடுத்து வந்த பிரார்த்தம் ஆகாமிய வினையை கழிக்க வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா வினையை சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அதாவது ஒருத்தங்க நம்மளை புண்படுற மாதிரி பேசினாலோ அல்லது நம்மளை மனசு காயப்படுற அளவுக்கு பண்ணாலோ அதை நம்ம செஞ்ச வினை கழியுது அப்படின்னு அந்த இடத்துல அமைதியா சிரிச்சுட்டு போக சொல்லியிருக்கீங்க. அத அந்த மனசு பக்குவத்தை கொண்டு வரணுங்கய்யா. அவங்க சொல்லிட்டாங்களே நாம ஆதியில இருந்து எடுத்து விடுறோமே, அது தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம மனசு பரிதவிக்குதோ அந்த இடத்துல அமைதியா போயிடணும் அப்படிங்கிறது புரிஞ்ச ஒரு இதுங்க. அதாவது இது எப்போ நமக்கு இந்த இடையூறு வராது அப்படின்னா, அதாவது பூ சரம்ங்கிறது உள்ள திருமுறை சரம் கோர்க்கிறது சொன்னீங்க. சாமியை தொழுகிறது சொன்னீங்க. சாமியை பத்தி புகழ்ந்து பாடுறது சொல்லியிருக்கீங்க. இந்த துன்பம் இது என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம அதை கடந்து போகணும். இனி இடையூறுங்கிற எதிர்வினையை வராம பாத்துக்கணும். இந்த 6ம் செய்ய முடியலன்னா கடைசிக்கு அடியாறு கூடயாவது சேர்ந்து இருந்து அதை கழிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஆழமான கருத்து.
இதுதான். இதுக்கிடையில வந்து நம்ம குங்குளிய கலைய நாயனாரை பத்தி பேசணும், நலாயினி கதையை பத்தி எல்லாம் பேசணும். இன்னைக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேங்க. இதுதான் இன்னைக்கு. இனி வர்ற வினைய நம்ம வந்து தடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சிவபுரத்துக்கு போறக்கு பாஸ். அப்புறம் நம்ம வந்து அங்க போனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிகழும் அடியார் அப்படின்னா சதா எந்த நேரமும் சிவனோட கருணை ஊறிக்கிட்டே இருக்கிற 63 கதையை படிச்சுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். சோ அந்த அவங்க முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறோமோ அதே மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையிலயும் இருக்க பழகிட்டோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அந்த நிகழும் அடியாருங்கிறது 63. நம்மெல்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ்ல சாமி தூக்கி உள்ள போட்டவங்க. அதனால அந்த பணிவு, பண்பு, அந்த சதா உருகிற அந்த மனசோட அவங்க முன்னாடி இருக்கணும். இப்ப இருக்க அடியார்களையும் அப்படி நினைக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம். ரொம்ப முக்கியம். ஆகா, அட்டகாசம், சாட்டை அடி. அம்மா அடிச்சு நவுத்திட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அம்மா அப்படியே பாயிண்ட் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அருமை அருமை. ஒரே ஒரு அடி ஒருத்தர் சிவாய் நம்ம ஐயா. எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. பதி பசு பாசம் எல்லாம் நிலைத்த பொருள் தானுங்க ஐயா. அப்போ நம்ம நிலைத்த பொருள் ஆகிறதுக்காக தான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும்னு சொல்றீங்க. அப்ப ஆன்மா நிலைத்த பொருள் தானுங்க ஐயா. அருமை அருமை அருமை. அட்டகாசம் அட்டகாசம். யாராவது கேள்வி கேட்டீங்களா? யோ நாயா, நானே நிலைத்த பொருள் தானே, நான் ஒரு பசு தானையா, நான் ஏன் நிலைத்த பொருளை போய் கும்பிடணும்? நான் நிலைத்த பொருள் தானே, நான் ஏன் வந்து நிலைத்த பொருளை கும்பிடணும்னா, நாம நிலைத்த பொருள் தான். ஆனா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய போர்வை இருக்கு இல்லையா, இந்த உடல் என்ற இந்த போர்வை, அது நம்ம நிலைத்த பொருளா இல்லாம தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த உயிருக்கு எப்பயுமே நிலைத்த பொருள், ஆனா அது அழிவே அழியாது. ஆனா அது வினையோட தாங்கய்யா இருக்கும். நிலைத்த பொருளா இருந்தாலும் அது வினையோட தானங்கய்யா இருக்கும். ஆமா, அந்த வினை என்பது நம்முடைய உடல் சடம் தான். ஆமா, இந்த வினை, இந்த நிலைத்த பொருள் நிலையற்ற பொருளோடு கலந்து இருக்குல்ல. நிலையற்ற பொருள் என்பது இந்த உடம்பு தானே. இந்த உடம்போட கலந்து இருக்கிறது தான் நிலையற்ற பொருள். அப்போ இது நிலையற்ற பொருளோட கலந்து நிலையற்ற பொருளாவே திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையற்ற பொருளை விட்டுட்டு நிலையான பொருளை மட்டும் இது பிடிச்சுக்கோன்னு சொல்லி அதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து இந்த நிலையற்ற பொருள் கலண்டாலும் இது நிலையான பொருளாக நிற்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் நம்ம நமச்சிவாயம். புரிஞ்சுக்கலாம் சாமி, நாம நிலைத்த பொருள் தான், ஆனா நிலையற்ற பொருளாகிய உடலைத்தான் சார்ந்து இருக்கு. அப்ப நிலைத்த பொருளை சார்ந்ததுல, ஏன்னா இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் அது தானே. அதனால நிலைத்த பொருளாகிய நமச்சிவாய மந்திரத்தை சார்ந்தது, அதையே தன்னுடைய உடலா வச்சுக்கிச்சு அப்படின்னா இந்த ஆன்மா மீண்டும் பிறக்க தேவையில்லை, நிலைத்த பொருளாக மாறும். இது நிலைத்த பொருள் தான், ஆனா நிலையற்ற பொருளோடு சார்ந்து இருக்கின்றது. அந்த சார்பை மாத்திரம் இல்லையா, அதுதான் நாம் சொல்லுகின்ற நமச்சிவாய மந்திரம். அருமை அருமையான கேள்வி. அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தவங்க நிறைவுதான். ஒரே ஒருத்தவங்க அனுபவத்தை புதிதா வந்தவர்கள் யாராவது பேசலாம். புதிய மக்கள் யாராவது பேசலாம். புதிய வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம், நிறைவு செய்யலாம். சரி, அப்போ நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லா அடியார்களுக்கும் இந்த வார டாஸ்க திரும்ப ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, 21 முறை நமச்சிவாய மந்திரத்தை நாம் குரல் பதிவாக தர வேண்டும். நீங்க தரல அப்படின்னா நான் மறுநாள் காலையில உங்க வாசல் கதவை கடங்கார மாதிரி தட்டிடுவேன். அதனால நீங்க தரணும். வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்க, அவசரம் இல்லை. நெஞ்சம் உருகி நீங்க சொல்லணும், அதுதான் முக்கியம். நெஞ்சம் உருகி 21 முறை சொல்லும் போதும் அப்படியே எங்க வீட்டு வாசல் வந்து கதை தட்டுறதுக்காக நீங்க வரணும்னா நாங்க சொல்லாம இருக்கிறோம். ஆனா புவனேஸ்வரியா மாதிரி நான் பார்த்தது அட்டகாசம் பண்றாங்க. சாமி, மானசீகமா வந்துருவேன் உங்க திருவடிக்கு. அதனால எல்லா அடியார்களையும் பணிவன்புடன் கேட்டு அந்த புயங்கன் தாள பொந்தியில வைக்கிறோம். ஆகாமியம் எல்லாம் சொல்லி நமசிவாய தான், ஓம் கிடையாது. நமசிவாய அத்தனை அடியார்களும் சொல்றதை கேட்டு ஐயா நீங்க அழுத கண்ணீரோட தாங்க இருப்பீங்க. அத்தனை அடியார் சொல்ல உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்துட்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு அடியார்கள் சொல்லிடுவாங்க. ஓம் நமசிவாய் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓம் நமசிவாயன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்க அப்படியும் சொல்லலாம். வெறும் நமசிவாய் சொன்னாலும் தப்பு கிடையாது. எப்படி வேணாலும் சொல்லுங்க சாமி. அதனால உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, வேற ஒண்ணு. சந்திரம்மா, அம்மா சுவாமி
நிறைவு செய்வோம். ஐயா இல்ல ஐயா, ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. ஐயா எனக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, பூ தொடுக்கணும், பதாத திருமுறைகளை பாடணும், அந்த 5ம் எனக்கு தெரியாது, அடியாரோட போய் நிக்கவும் தெரியாது. ஆனா குருவின் திருவடி நான் பிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு போய் சேர முடியாதுங்களா? எவ்வளவு காம்ப்ளெக்ஸா கேக்குறாங்க பாருங்க மக்கள். இப்போ நான் 5யும் பண்ணல, அடியார்கள் திருவடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனா குருநாதர் திருவடியை பற்றுட்டேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா, எனக்கு சிவபுரத்துல செல்வதற்கு பாஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு ஒருவர் என்பது அத்தனை அடியார்களும் சேர்ந்த ஒரு குருவை ஒரு தராசுல வச்சு எல்லா அடியார்களும் தராசுல வச்சா 2ம் சமம் தான். ஆக குருநாதர் திருவடியும் ஒண்ணுதான். ஆனா நினைச்சு பாருங்க, குருநாதர் திருவடி என்பது எப்பொழுதே நமக்கு சொந்தமான பொருள். அடியவர்கள் குருநாதரை காட்டுகின்ற வழி, அவர்கள் ஆற்றுப்படுதல், அடியவர்கள் வழி மூலமாகத்தான் நல்ல குருநாதர் கிடைக்க முடியும் அப்படின்னு அடியர் நம்புறேன். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியவர்களை தினம் காலில் போய் விடணும், நேருக்கு நேரா மானசீகம் பண்ணிக்கிட்டாலே கூட உண்டு. எல்லா அடியார்களையும் நிக்க வச்சு மானசீகமா அவங்க முன்னாடி குருகி நிக்கிறோம்ல, அது கூட நிக்கிறது அது பிசிக்கலா நிக்கணும்னு அவசியமே கிடையாது. சைவத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்க பிசிக்கலா பண்ண முடியலன்னா உடனே மானசீகம் பண்ணிக்கலாம். அதுதான் சைவத்துல பெரிய மருந்து. சந்திரம்மா வாரத்துல 4 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் அடியார் கூட இருக்கிறோம், நமக்கு அதுவே போதும். மத்த நேரம் மனசாலே பொய்யா சொல்றீங்க. 4 மணி நேரம் எங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை இருக்கிறோம், சனிக்கிழமை ஐயா கூட இருக்கிறோம், மற்ற அடியாரோட கலந்து இருக்கிறோம், காலையில 10 to 12 வேற இருக்கிறோம். இது என்ன 4 மணி நேரம் மட்டும் சொல்லிட்டீங்க, மத்த நேரம் என்னாச்சு? நீங்க அடியார தேடி போக வேண்டாம், இப்ப எல்லாருமே அடியார் கூட்டத்துலதான் நீங்க இருக்கீங்களே, அதுவே உங்களோட இதுதான். நினைச்சு பாருங்க, நீங்க அகப்பூசை அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். சைவத்துல எப்பெல்லாம் முடியாம போகுதோ அப்பெல்லாம் மானசீகம் பண்ணிக்கலாம், அகப்பூசை பண்ணிக்கலாம் அகத்தால. ஏன்னா சைவத்துல 3 பொருளையும் செஞ்சா ஒரே உணர்வு தான், மனம், மொழி, மெய். நீங்க மனத்தால செஞ்சாலும் ஒண்ணுதான், மொழியால வார்த்தையால செஞ்சாலும் ஒண்ணுதான், உடம்பால செஞ்சாலும் ஒண்ணுதான். இதுல எது 3ல செய்ய முடியலையோ ஒண்ணுனாலும் செஞ்சுக்கலாம். அதனால நீங்க மனத்தினாலே செய்து கொள்ளலாம் அப்படின்னு தந்திராமன். கண்டிப்பா குருநாதர் திருவடிதான் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். அதனால குருநாதர் மணிவாசக பெருமான், ஆனா மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு, குருவின் திருவடின்னு சொல்லாம அடியார், அதாவது நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்பாமேன்னு அவர் அடியார் திருக்கூட்டத்தை தான் முழுமையா சொல்லுவார். அவரே குருநாதர் தான், குருவின் திருவடின்னு சொல்லாம பண்றது. அதனால குருநாதர் திருவடி முழுமையும் கொடுக்கும், மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், குருநாதர் இப்ப டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, புரியாது, பக்கத்துல இருக்கிற பையன்ட்ட மச்சான் என்ன சொல்லி கொடுத்தானே தெரியல டீச்சரு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோம், அவனுக்கு தான் நம்ம யாருன்னு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லி நம்மளை கொஞ்சம் புரிய வைப்பான்ல. அந்த மாதிரி குருவின் திருவடியும் கொடுக்கும், அது மாற்று கருத்து இல்லை. அடியவர் திருவடி என்பதை திருவாசகம் சொல்லுது, மணிவாசகர் சொல்றாரு. ஆனா அடியனுக்கு குருநாதர் திருவடியே முழுவதும் எல்லாவற்றையும் தருகின்ற ஆற்றல் உண்டு. அதுக்கு சமம் உலகத்துல எதுவுமே கிடையாது, சிவம் கூட சமம் கிடையாது என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடியும் வணங்கி இந்த அமர்வை நிறைவு செய்யறோம். மருத்துவர் ஐயா அமைதியாவே இருக்கிறார் ஐயா, மருத்துவர் ஐயா பேசவே இல்லை. சுவாமி மருதப்பன் ஐயா, சுவாமி ஐயா ஆனா நிறைய மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. சுவாமி அன்னைக்கு நான் கேட்டேன், இருக்கிறாருங்க, இருந்தான் கேட்டு தான் இருக்கிறாரு ஐயா. மருதப்பன் ஐயா சுவாமி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் ஐயா, மிகவும் அருமையான உரை ஐயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இது, நீங்க யாராவது நம்மள கொல்ல வந்தா கூட நம்ம என்னம்னா நம்மளை கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த கருத்துக்கு என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதன் குத்த வந்தாங்க இல்லையா, அப்ப ஏன் அது நிகழல அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி சிவபெருமான் எல்லாரையும் உயிரோட எழுப்பிச்சு விட்டாரு. நம்ம மனித சோழன் பார்க்கணும் வச்சுங்க, அப்ப அந்த பசுவோட கண்டை எழுப்பி விடுறாரு, அந்த மந்திரி குமாரன் எழுப்பி விடுறாரு, அரசு குமாரன் எழுப்பி விடுறாரு. அது மாதிரி ஏன் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனருக்கு செய்யல அப்படின்னு என் மனசுல ஏனாதி நாயனாரையும் கேட்கலாமே. ஆமா, ஏனாதி நாயனார் அது மாதிரிதான். இது ஏன் மெய்ப்பொருள் நாயனார்னா, அந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர் அந்த புலத்துல இருக்காரு. அப்போது முத்தநாதன் இந்த காவலை மீறிக்கொண்டு வருகின்றான். வரும்போது அவனுடைய அரசமா தேவியார் அவருடைய திருவடியை அமுக்கி கொண்டு கவரி வீசி கொண்டு இருக்காரு. அந்த காட்சி இன்னும் என் மனசுல நின்றுகிட்டே இருக்குங்கய்யா, நான் போட்டு போகவே மாட்டேங்குது.
அவங்க வந்தவொடனே அங்க விற்கிறவங்க எழுந்திருக்கிறாங்க. அந்த அம்மா எழுந்திரிச்சிட்டு அங்க வந்து போகலாமா இல்லை நிற்கலாமா அப்படின்ட்டு அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு அடியார் வந்திருக்காரு, டக்குன்னு போனா அவர் ஏதாவது தப்பா அவமரியாதை செஞ்ச மாதிரி ஆகிவிடுமோ அந்த மாதிரி மனசுல ஒரு தயக்கம். அப்புறம் அவர் ஏதாவது ஆகமத்தில் ஏதாவது சொன்னா அதை காது கொடுத்து கேட்கலாமோ அந்த ஒரு ஆர்வம், அது மாதிரி இருக்காங்க. அப்ப வந்து தனியா செஞ்சுட்டு அவருக்கு வந்து நினைத்த பரிசையே செய்தான் அப்படின்ட்டு சேக்கிலார் வந்து முடிக்கிறாருங்க. அது அது வந்து இன்னமும் என் மனசை உறுத்திட்டு தான் இருக்குது. அது அருமை அருமை அருமையான கேள்வி. வாய்ப்புகள் அது எதன்னா, ஏன் வந்து அவங்களுக்கு நான் ஏன் சொல்ல வந்தேன், குத்த வந்தவங்க காலில் விழுந்துருவாங்கன்னு சொன்னேன். இது எங்க நிகழ்ந்திருக்கு திருமுறையில நீங்க கேட்கலாம்ல. திருமுறையில எங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, சுன்னபென் சந்தன சாந்தும் யானை என்ன பண்ணுச்சு, அவரை வந்து குத்த மிதிக்க வந்தது. ஆனா அவரை வலம் வந்து அவர் காலிலே விழுந்தது. அதுக்கப்புறம் கடலுக்குள்ள போட்டாங்க, கடல் மூழ்கடிக்கணும், ஆனா வருணனே தலையில தூக்கிட்டு வந்து கீழே இறக்கி விட்டான். இது மாதிரி நிறைய செய்திகள் நிகழ்ந்திருக்கு. இன்னொரு செய்தி, இந்த ஒரு செய்தி கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். ஐயா கேட்டது, ஏன் வந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய உயிரை மீட்டு கொடுக்கல, ஏன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஏனாதி நாயனாருடைய உயிரை மீட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா, சைவத்துல இறப்பு என்பது சாபம் அல்ல. இறப்பு அப்படிங்கிறது சாபம் கிடையாது. இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அது வந்து ஒரு அமங்கலம், நல்லது இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சைவத்துல இறப்பு என்பது முக்திக்கு சமமான பொருள். எல்லாமே நம்ம சொன்ன எல்லா அடியார்களும் முக்தி பெற்றதுன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாரும் நம்ம இவர் ஞான சம்பந்தர் அலர்ல போய் முக்தி பெற்றார், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் அங்க திருப்புகலூர்ல முக்தி பெற்றார், இப்படி பல முக்திகள் சொன்னாலும் அவர்கள் உடல் கடந்ததைத்தான் நம்ம என்ன பண்றோம், முக்தியாக கருதுகின்றோம். உடல் கடப்பது என்பது முக்தி. சிவபெருமான் இந்த செயல் மூலமாக அவர்களுடைய உடல் நீக்கம் வேணும்னு அவன் சங்கல்பம் நினைச்சிருக்கான். இது வந்து அவர்களுக்கு செய்த விஷயமே கிடையாது. அவர்களுக்கு நடந்தது தீமை, அவங்களையும் சாக உடல் களைவது என்பது சைவத்துல என்பது என்றைக்கும் வருத்தமான செய்தி இல்லை. உடல் கடப்பதை நம்ம என்னைக்கும் சைவர்கள் ஒரு அமங்கலமான பொருளா எடுத்துக்க மாட்டோம், குறைவான பொருளா எடுத்துக்க மாட்டோம். அது முக்தி பொருளாக தான் எடுத்துக்கணும். சிவபெருமானுடைய எண்ணம், அவர்களுடைய விஷயம், அவர்களுடைய உடல் நீக்கம் இப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமான் திண்ணமாக இருக்கக்கூடிய, ஆனா அவர் உடல் நீக்காம இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் வந்து இறக்காம இருந்திருக்காருன்னா நாம என்ன சொல்லுவோம், அவன் ஒழுங்கா குத்தல. யாரு? முத்தநாதன் லேசாதான் கீறுனா, அதனாலதான் அவர் பொழைச்சுக்கிட்டாரு, பெருத்தா ஒண்ணும் குத்திக்கல. முத்தநாதன் குத்திய அந்த உரைப்ப அடியார்களுக்கு சொல்லணும். முத்தநாதன் அவன் சாதனம் தான் குத்துறான், அத நடந்துச்சு, லேசா நடந்துச்சு, நிறைய தெரியாம லேசா அப்படி முதுகுல லேசா கீரிதான் விட்டாரு, பார்த்தா குத்திட்டேன்ட்டாரு. யாரு? மெய்ப்பொருள் நாயனார் குத்திட்டேன்ட்டாரு. ஏனாதி நாயனார் லேசா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியவ அவன் வந்து லேசாதான் அப்படி செய்வான், இவர் கேட்ட வயிற்றுல குத்திட்டேன். அவங்க அந்த செயலை செய்தார்கள், அதற்காக உயிர் நீத்தார்கள் என்ற திருநீற்று சிறப்பை உலகம் அறிய செய்வதற்காக செய்த திருவிளையாடல் தான். அவன் திருவிளையாடல் உயிர் நீக்கம் செஞ்சாலும் அது திருவிளையாடலை தான் எடுத்துக்கணும். அதுதான் நம்முடைய சைவர்களுடைய மரபு. உயிர் கொடுத்தாதான் திருவிளையாடல் அல்ல, திருவிளையாடலுடைய சிறப்பு அல்ல. நம்ம உயிர் நீக்கம் செய்தாலும் அதுவும் அவனுடைய பரிசு அப்படின்னு எடுத்துக்கொள்வதுதான் சைவர்களுக்கு இறப்பு என்பது ஒரு காலம் குறையில்லை. அது இறப்பு என்பது கொண்டாடப்படுகின்ற ஒரு செயல். நம்ம சைவத்துல மட்டும் எல்லா குரு பூசையும் அவர்கள் உடல் நீத்ததுதான். உடல் நீத்தனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், குரு பூசையா சொல்லியிருக்கோம். நம்ம நொடித்தான் மலையில இருக்கிறவங்க என்ன பண்ணா, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை யுத்தமடை. ஊனுயிர் வேறு செய்வது நொடித்தானுடைய மிகப்பெரிய பண்பு. அதனால உடல் நீக்கம் செய்வது என்பது சைவத்துல ஒரு காலம் குறைவான பொருள் இல்லை. அதனால எல்லாரையும் உயிர் எடுத்துக்கிட்டாருல, டைரக்டா கொண்டு போனார் இல்லையா, நம்ம உடலோட கொண்டு போற எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். இதை நம்ம வந்து திருநீற்றுடைய சிறப்பா சொல்றோம். இது இன்னும் பெரிய டாபிக், அதை கொஞ்சம் இன்னும் விவரிச்சு சொல்லணும். அதை வாய்ப்பு இருக்கிறப்ப அடியன் சொல்றேன். காலம் கருதி அடியன் இந்த அளவுல நிறைவு செய்யறேன். பிழை இருந்தா குருநாதரையே சேரும். நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. ஆக மிகவும் நன்றி ஐயா, நல்ல அருமையான விளக்கம். இது சம்பந்தமா எனக்கும் சிவபெருமானுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும், விவாதம் நடக்கும். சிவபெருமான் வந்து கடைசியில எனக்கு என்ன உணர்த்தினாருன்னா, அவருடைய பேர் என்னடா அப்படின்னாரு, மெய்ப்பொருள் நாயனாரு. மெய்ப்பொருள் நாயனார் வந்து அவர் மெய்ப்பொருளை தான் பார்ப்பாரு, பொய்ப்பொருளாகிய இந்த உடலை பார்ப்பாரா? ஏன்னா பொய்ப்பொருளாகிய இந்த உடலை வந்து அவர் பார்க்கவில்லை. அவர் வந்து மெய்ப்பொருளாக அந்த திருநீற்றை பார்த்தார், அந்த திருநீற்று நெறியை பார்த்தார். அதில் அவர் வந்து அவனையும் ஒரு சிவன் அடியராக பார்த்தார். இந்த திருநீற்று நெறிக்காக அவர் என்ன செய்தார், தன்னுடைய பொய்ப்பொருளாக விடலை விட்டு விட்டார். அதுக்காக வந்து அவர் பேரே மெய்ப்பொருள் நாயன்னு வச்சதுக்கு அதுதான் காரணம் எனக்கு உணர்த்தியதாக நான் உணர்ந்தேன் ஐயா. நன்றி, வணக்கம். சிவாய சுவாமி.
உடம்புக்கும் மெய் அப்படின்ற பொருள் தான் உண்டு. உடம்புக்கும் மெய்ன்ற பொருள், உடலுக்கு பொய் பொருள் அல்ல. உடலையும் மெய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெய்ப்பொருள் ஆகிய சிவபெருமான் உள்ளின்று ஒளிர்வதனால. அதனால இதுக்கு நிறைய இதுக்கான செய்தி ரொம்ப பின்னூட்டம் நிறைய இருக்கு. அதை அடியன் வந்து கண்டிப்பா இன்னொரு நாள் பேசலாம்னு சொல்லி. ஆக ஒரு விஷயம், சைவத்துல இறப்பு என்பது அமங்கலம் இல்லை. இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே கருதுறது இல்லை. அது ஒரு நல்ல பொருளாக கருதுறதுதான் சைவர்களுடைய மனப்பான்மை. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பூசுறாங்க, சுடலை பொடி பூசிதான் இவங்க இருக்காங்க. அதனால இவர்களுக்கு இறப்பு என்பது ஒரு நாளும் குறைவு இல்லை அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியை வணங்கி நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நிறைவு செய்வது சுபாஷினி அம்மா அவர்கள் பாடலாம். சாமி 6 தடந்தோர் பாடலாம். உங்களுக்கு டைம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. 6 தடந்தோர் சுபாஷினி அம்மாவுக்கு இன்றைய தினம் வழங்கப்படுது. நமச்சிவாயம். சிவாய நம சாமி. அடியார் திருவடி வணக்கம் சாமி. குருநாத திருவடி. ஆறிருந்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை குருசே தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செல்வே ஏரிய மஞ்சை வாழ்க, யானந்தன் அணங்கு வாழ்க, வாலிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீரடியார் எல்லாம் வாழ்க ஸ்ரீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடியும் அடியன் போற்றி பண்ணுகின்றேன். இந்த அளவுல நிறைவு செய்யறோம். நன்றிங்க சாமி. அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். சிவ 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 சிவ. திருவடி வணக்கம் சாமி.